வணக்கம். என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. பிஜிபி வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேட் 302 டிசீசஸ் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட் 2ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை எப்படி படிக்கணும், நம்ம தியரி எக்ஸாமுக்கு எப்படி எழுதுனா என்னென்ன மாதிரி மார்க் பண்ணுவாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, எப்படி ஷார்ட்கட்டில் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவரால் வியூ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய தியரி சிலபஸ். தியரி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கம்மியான சிலபஸ் தான் இருக்குது. மொத்தம் யூனிட் 5 யூனிட்ஸ் தான் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸில் செலக்டட் கிராப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில கிராப் தான் நம்ம எக்கனாமிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்டான கிராப்ஸ். எது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட் கிராப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிராப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர், மஸ்டர்டு, பொட்டேட்டோங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராப். ஆனியன், அதுக்கப்புறம் மெடிசனல் கிராப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பெப்பர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரோஸ், ஜாஸ்மின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் மஷ்ரூம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டாகணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன படிக்கணும், என்னென்ன பாயிண்ட் எதிர்பார்ப்பாங்க எக்ஸ்டர்னல் எக்ஸாம் திருத்துறப்போ, ஸோ அதெல்லாம் ஓவரால் வியூ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்து முடிப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் கண்டிப்பாக 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. உங்கள் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவுட் ஆஃப் 5ல் 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4ல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 to 3 லைஃப் சைக்கிள் ஓரியன்டான கொஷின்ஸ் தான் இருக்கும். ரைட், அபவுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கனாவே கண்டிப்பாக நாங்கள் லைஃப் சைக்கிள் போட்டு அந்த பேத்தோஜனை பற்றி ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைஃப் சைக்கிளில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 லைஃப் சைக்கிள் கண்டிப்பாக இந்த 5ல் அவுட் ஆஃப் 3 கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி லைஃப் சைக்கிள்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன, அதை பற்றி ஒரு ஷார்ட்கட்டான வியூ. ஓகேங்களா? ஷார்ட்கட்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளதில் முதல் கிராப்பே பார்த்தீங்கன்னா வீட் ஸ்டெம் ரெஸ்ட். ஓகேங்களா? அந்த வீட் ஸ்டெம் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, வீட் ஸ்டெம் ரெஸ்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. ரைட் அபவுட் இன் டீட்டெயில் அபவுட் த வீட் ஸ்டெம் ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்டமாலஜிக்கல் கேரக்டர், அதாவது சிம்டம், என்னென்ன சிம்டம் வரும் வீட் ஸ்டெம் ரெஸ்ட்டில், அதுலேயே இருக்குது பாருங்கள், வீட் ஸ்டெம் ரெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டெம் போர்ஷனில் தான் இன்ஃபெக்ட் பண்ணும் மெயின்லி. ஸோ இந்த ஸ்டெம் போர்ஷனில் எல்லோ கலர், ஆரஞ்சு டு ரெட் கலரில் யூரிடியோசோரை ஃபார்ம் ஆகும். யூரிடியோசோரைங்கிறது யூரிடியோஸ்போர் அந்த இடத்துல இன்ஃபெக்ட் பண்ணும். அதுதான் யூரிடியோசோரைன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ரெட்டிஷ் கலர் பஸ்டியூல்ஸ் வேர் அக்கர்ஸ் இன் த ஸ்டெம் அண்ட் தென் அண்ட் இன்ஃபெக்ட் த லீவ்ஸ். ஓகேங்களா? லீஃப் பகுதி, ஸ்டெம் பகுதி, எல்லா பகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா பஸ்டியூல் ஃபார்ம் ஆகும். பஸ்டியூலுங்கிறது கொப்பளம் மாதிரி ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும் வீட் ஸ்டெம் ரெஸ்ட்னால. ஸோ அது ஓரியன்டான சிம்டம்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபங்கல் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் காமனாக, ஓகேங்களா, வீட் ஸ்டெம் ரெஸ்ட்டுக்குன்னு இல்லை, காமனாகவே ஃபங்கல் டிசீஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர்டு எப்பயுமே வாட்டர் சோக்குடு லீசன்ஸ், நீர் கோர்த்த புள்ளிகள் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபங்கல் டிசீஸுக்குமே அந்த மாதிரி வார்த்தை எதிர்பார்ப்பாங்க. பட் நம்மளுடைய வீட் ஸ்டெம் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது பஸ்டியூல் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அந்த பஸ்டியூல் தான் மிக முக்கியமான வார்த்தை வீட் ஸ்டெம் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். PUSTULES. ஓகேங்களா? பஸ்டியூல்ஸ். ஸோ அந்த பஸ்டியூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டிவேஸ்டிங் டிசீஸ்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்டெம் போர்ஷனை அப்புறம் லீஃபை இன்ஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டோடைய க்ரோத் அரெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் கம்மியாகும். அதாவது ஈல்டு கம்மியாகும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ லைஃப் சைக்கிள் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிம்டம் கொடுத்துட்றோம். சிம்டம்க்கு அடுத்து ஈட்டியாலஜின்னு ஒன்றும் இல்லை, காசல் ஆர்கானிசம், பக்ஸினியா கிராமினிஸ் வார் ட்ரிட்டிசி. ஓகேங்களா? அதுதான் காசல் ஆர்கானிசம். ஸோ இந்த காசல் ஆர்கானிசம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸில் தான் நம்ம இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். தேவையில்லாத கதை எழுதக்கூடாது.
என்ன இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அந்த முக்கியமான லைனும் அது மட்டும் எழுதினாவே போதும். அவங்களுக்கு அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க கதை கதையாக. பட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பஸ்டூல் அப்படிங்கிற வார்த்தை, இன் ஸ்டெம் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் இந்த growth வந்து அரெஸ்ட் ஆகிறது, ஈல்டு ரெடியூஸ் ஆகுறது, இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணும், அதில் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் சைக்கிள் ட்ரா பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த லைஃப் சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கிறது. லைஃப் சைக்கிள் மொத்தம் 5 ஸ்டேஜஸில் அக்கர் ஆகும். ஸ்டேஜ் 0, 1, 2, 3, 4 ஓகேங்களா. இதெல்லாம் ரோமன் லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ரோமனில் தான் ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ஸ்டெம் ரெஸ்ட்டு வந்து அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நீங்கள் ருபி கல்யாண் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏப்ரல் 25 கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட் ஸ்டெம் ரெஸ்ட் வந்து நம்மளுடைய ஹிந்துவோட ரிலீஜனுடைய ரிலேஷன்ஷிப் தொடர்புடையது. அதாவது ஏப்ரல் 25 அன்னைக்கு ருபிகாலயாங்கிற ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. எதுக்காகனா இந்த வீட் ஸ்டெம் ரெஸ்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த வீட் ஸ்டெம் ரெஸ்ட்டில் வரக்கூடிய பஸ்டூல் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம குங்குமம் மாதிரியே வந்து ஒரு ரிசம்பிளன்ஸில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது காடோடைய பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பீப்புள் நினச்சிட்டு இருந்தாங்க முன்னாடி, மைக்ரோஸ்கோப் இன்வென்ஷனுக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ஸ்டெம் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து காடோட ரிலேஷன்ஷிப் பண்ணி இயர் பை இயர் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 25 இது கண்டிப்பாக கேட்பாங்க. ருபிகாலியா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் த டேட் ஆஃப் அப்படின்னு கேட்பாங்க. ஏப்ரல் 25 இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போது லைஃப் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். இந்த லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் நான் 5 ஸ்டேஜஸ் சொன்னேன். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா PAUTB ஓகேங்களா. இது என்ன ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜஸோட ஷார்ட்கட் ஓகேங்களா. PAUTB ஓகேங்களா. இதில் பி அப்படிங்கிறது இதை கூட நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு சின்ன ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த ஷார்ட்கட்டில் கூட வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் என்ன ஞாபகம் வச்சுருக்கேன்னா PAUTB அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டான் ஏயு பையன் டிவி வந்ததுனால ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டிங்க. பி அப்படிங்கிறது பிக்னியல், ஏசிஎல், யூரிடியல், டீலியல் அண்ட் பெசிடியல் ஸ்டேஜஸ். இது 5 ஸ்டேஜஸ் வந்து அக்கர் ஆகும். இது வந்து ஆர்டர் மாறாமல் இருக்கணும். பி அதாவது பிக்னியல் ஸ்டேஜுங்கிறது ஸ்டேஜ் 0, அடுத்து ஏசிஎல்ங்கிறது ஸ்டேஜ் 1, யூரிடியல் ஸ்டேஜ் 2, டீலியல் ஸ்டேஜ் 3, பெசிடியல் ஸ்டேஜ் 4 ஓகேங்களா. இந்த 4 ஸ்டேஜும் வந்து ரோமன் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். ரோமன் லெட்டர் 0, ரோமன் லெட்டர் 1, 2, 3, 4 ஓகேங்களா. இதில் மென்ஷன் பண்ணிடும். இது அப்படியே ஹைலைட்டாக முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னாவே பார்க்கும் போதே வந்து சப்ஜெக்ட் நிறைய தெரிஞ்சிருக்கு பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். இதை மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்க, அவங்க பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனஸ் கம்மியாகும். நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, முக்கியமான விஷயம் வந்து அந்த அட்ராக்ட்னஸ் இருக்கணும். அந்த அட்ராக்ட்னஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெசன்டேஷன் மூலியமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் இன்னொரு வேர்டு மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் நியூக்ளியர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு. என் அப்படிங்கிறது வந்து ஒற்றை மையம், ஹேப்ளாய்டு சொல்லுவோம். N+Nனா டிப்ளாய்டு, சாரி டைகேரியாட்டிக், 2Nங்கிறது டிப்ளாய்டு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் பற்றி சொல்லுவோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்களா, பிக்னியலும் பெசிடியலும், அது மட்டும்தான் ஹேப்ளாய்டு ஸ்டேஜ். நடுவில் வரக்கூடிய எல்லாமே ஏசிஎல், யூரிடியல், டீலியல் எல்லாமே டைகேரியாட்டிக் ஸ்டேஜ், அதாவது N+N. இது தாங்க உள்ளே நடக்கக்கூடிய கான்செப்ட் ஓகேங்களா. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உள்ளே வந்து நீங்கள் எப்படி வேணால் எழுதிடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஹேப்ளாய்டு என்னு, லாஸ்ட்டில் இருக்கக்கூடியதும் ஹேப்ளாய்டு என் ஓகேங்களா. நடுவில் இருக்கிற எல்லாமே N+N டைகேரியாட்டிக் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பிக்னில் ஸ்டேஜஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். பிக்னில் ஸ்டேஜஸ் ஆஃப் த ரஸ்ட் ஃபங்கை மேலே பாருங்கள் ஓகேங்களா. அந்த பிக்னில் ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும். பிக்னியோஸ்போர் வந்து ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா. அந்த பிக்னியோஸ்போர், ஸோ இந்த பிக்னில் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. இந்த பிக்னியம் அப்படிங்கிறது இதில் கொடுக்கல, பட் வந்து பிக்னில் ஸ்டேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிக்னியம்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெர்மேஷியல், அதாவது ஏசிஎல் ஸ்டேஜ் ஓகேங்களா. இந்த ஏசிஎல் ஸ்டேஜ் எங்கே ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்பரி ஹோஸ்ட்டில் அக்கர் ஆகும். ஆல்டர்னேட் ஹோஸ்ட் பார்பரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்பரி ஹோஸ்ட்டில் லோயர் சர்ஃபேஸில் அக்கர் ஆகும் ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லோயர் சர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு டயக்ராம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுடைய
ஏசிஎல் ஸ்டேஜ் இது பார்பரி ஹோஸ்டோட லோயர் சர்ஃபேஸில் இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் இதில் கொடுத்துருக்காங்க லோயரில் மாதிரி. எதுக்காக லோயரில் கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பார்பரி சர்ஃபேஸ் அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, பார்பரி இலை, அந்த பார்பரி இலையோடைய கீழ்ப்பகுதியில், ஓகேங்களா, அந்த கீழ்ப்பகுதியில் தான் வந்து இந்த சிம்டம் அக்கர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து யூரிடியல் ஸ்டேஜ். யூரிடியல் ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொன்னோடனே அமைதியாகக்கூடாது. ஓகேங்களா. சூ அப்படிங்கிறது எதை ரெசம்பிள் பண்ணணும்னா சம்மர் ஸ்போர்ஸ், யூரிடியோ ஸ்போர்ஸ், வின்டர் ஸ்போர்ஸ், டீலியோ ஸ்போர்ஸ். ஓகேங்களா. ஏன்னா எஸ்யூனாவே உங்களுக்கு வந்துடும். சம்டைம் கேட்பாங்க சம்மர் ஸ்போர்னா என்ன, வின்டர் ஸ்போர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. செக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து நம்மளுடைய என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இந்த ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரிடியோ ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்போர்ஸ் சொல்லுவாங்க, ரிப்பீட்டிங் ஸ்போர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் வீட் ஸ்டெம் டஸ்ட் இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்டில். ஸோ அந்த யூரிடியோ ஸ்போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ஹோஸ்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. அந்த பிக்னியல் அந்த ஏசியத்துலேருந்து வரக்கூடிய ஏசியம் வந்து நம்மளுடைய வீட்டு ஹோஸ்ட் பார்த்தீங்களா, அந்த ஹோஸ்ட்டில் சர்வே இறங்கும். இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மினேட் ஆகும். ஓகேங்களா. அந்த ஜெர்மினேட் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் யூரிடியோ ஸ்போர். ஓகேங்களா. வரும்போது ஏசியமாக தான் வந்து டிஸ்பர்சல் ஆகி காற்றுல வந்து பரவி வரும். பட்டு நம்மளுடைய வீட் ஹோஸ்ட் மேலே விழுந்த உடனே அது வந்து என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா யூரிடியமாக மாறிடும். யூரிடியோ சோரை ஃபார்ம் பண்ணி யூரிடியம் ஃபார்ம் ஆகும். யூரிடியோ சோரைங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வீடு, நம்ம உள்ளே இருக்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்க, நம்ம வீடு தான் வந்து யூரிடியோ சோரை. யூரிடியம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்க. ஓகேங்களா. அதுதான் யூரிடியம், யூரிடியோ சோரை. ஓகேங்களா. அதை பொறுத்த வரைக்கும் யூரிடியம் அந்த யூரிடியோ சோரையிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த யூரிடியம் அந்த அந்த பிக்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க கீழே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. யூரிடியோ ஸ்போருடைய டயக்ராம் ஏன் தனியாக கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்க யூரிடியோ ஸ்போர் வந்து ஐ திங்க் இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கொடுத்துருக்க யூரிடியோ ஸ்போர் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இல்லை. அதாவது இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த மார்ஃபாலஜிக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா யூரிடியல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு, அது போட்டிங்கன்னா மார்க் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அது கீழே ஒரு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா யூரிடியோ ஸ்போர்னு சொல்லிட்டு தனியாக, அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா தான் வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் இது என்ன நியூக்ளியர் ஸ்டேட்டஸுங்கிறது, N+N டைகேரியாட்டிக். ஓகேங்களா. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்ஃபெக்ட் பண்ணும். எவ்வளோ இன்ஃபெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கிராப்பை இன்ஃபெக்ட் பண்ணும். இன்ஃபெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிராப்பை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ், அதாவது வின்டர் ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூரிடியோஸ்போர் எல்லாமே டீலியோஸ்போராக மாறிடும், கருப்பு கலரில் மாறும். அதுதான் டீலியோஸ்போரை ஃபார்ம் ஆகும். டீலியோஸ்போர் ஃபார்ம் ஆகுதுனாவே ஒன்று என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வீட் ஹோஸ்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இல்லை சீசன் மாறுது அப்படிங்கிறத மீனிங். ஏன்னா அந்த க்ரோ பண்ணுற சீசனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த சம்மர் சீசன் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வரும்போது தான் நம்மளுடைய யூரிடியோஸ்போருடைய மல்டிப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். வின்டர் ஸ்டேஜ் வரும்போது ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடும் வீட்டு. ஸோ அப்போ வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் டீலியோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் டைகேரியாட்டிக் தான், N+N. ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா யூரிடியோஸ்போர்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரவுண்டாக ஒரு 2 நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்று ஒயிட் கலராகவும் ஒன்று பிளாக் கலராகவும் 2 டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நியூக்ளியஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்மளுடைய டீலியோஸ்போரும் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூணாவதாக ஒரு டயக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீலியோஸ்போருங்கிறது. அந்த டீலியோஸ்போர் தான் வந்து ரெஸ்டிங் ஸ்போர்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எழுதும் போது உள்ளே வந்து ஸ்டேஜை எழுதிட்டு அந்த ஸ்டேஜ் கீழே வந்து அது என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதே வந்து உங்களுடைய சிம்பிள் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த டீலியோஸ்போரை பற்றி நீங்கள் பார்த்தோன்னே எப்படி தெரியுது உங்களுக்கு, இங்கே பாருங்கள், நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த ஸ்போரை பற்றி பார்க்கும்போது. ஒரு டீலியோஸ்போருங்கிறது டபுள் செல்டு 2 செல் இருக்குது பாருங்கள். கீழே வந்து பெடிசெல் இருக்குது, அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ரெஸ்டிங் ஸ்போராக இருக்க முடியும். ஸ்ட்ராங்காக இல்லைன்னா வந்து நான் ரெஸ்டிங் ஆயிரும். ஏதாவது ஹீட்டோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏதாவது வரப்போ அந்த ஸ்போர் வந்து கில் ஆயிரும். அது லாங் டைம் சர்வைவலாக இருக்கணும்னா அந்த இது இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா. அந்த ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலியோஸ்போர்லேருந்து ஒரு மைசிலியம் ப்ரொடியூஸ் ஆகும். டீலியோஸ்போர் ஜெர்மினேட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனுக்கு க்ரோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அதனுடைய
உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் சொல்லும். ஸோ அப்போ வந்து டீலியோஸ்போருடைய மேல் பகுதியிலேருந்து ஒரு மைசீலியம் வந்து உருவாகும். அது பேர் தான் ப்ரோ மைசீலியம் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரோ மைசீலியத்துலேருந்து பெசிடியோஸ்போர் வந்து உருவாகும். அந்த பெசிடியோஸ்போர் நம்பர் பார்த்தீங்களா, இந்த நம்பர் வந்து சும்மா கொடுக்கல, 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 தான் ப்ரொடியூஸ் ஆகும். 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ். ஓகேங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடையாது, அது நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸில் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டியோஸ் போகிறது அந்த ஃபைனல்ஸ் வரும். இது வந்து அப்படியே ரிப்பீட்டிங்காக போயிட்டுருக்கும். இதில் பிரைமரி ஹோஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, வீட்டு. இந்த வீட்டில் என்னென்ன நடக்குது, யூரிடியல் அண்ட் டீலியல் ஸ்டேஜஸ் நடக்குது. ஓகேங்களா. நம்மளுடைய பிக்னியல் அண்ட் ஏசியல் ஸ்டேஜஸ் வந்து பார்பரி ஹோஸ்ட்டில் நடக்குது. இது நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேமெட்டென்ஜியல் கான்டாக்ட் காப்புலேஷன் படிச்சிருப்போம். பட் இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ராசஸ் நடக்கும். இந்த வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சில முக்கியமான வேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டிங்கனாவே மார்க் போட்டுருவாங்க. அந்த ஸ்பெர்மட்டைசேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் எவ்வளோ டார்க்காக எழுத முடியுமோ அந்த அந்த டார்க்காக வந்து ஸ்பெர்மட்டைசேஷனுங்கிற வேர்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸ்பெர்மேஷியாவும் ரிசப்டிவ் ஹைப்பாவும் மேலே நடக்குது பார்த்தீங்களா, அது பிக்னியம். அதில் ஸ்பெர்மேஷியாவும் ரிசப்டிவ் ஹைப்பாகவும் இருக்கும். அது மேல் அண்ட் ஃபீமேல். ஸ்பெர்ம் அப்படின்னாவே வந்து மேல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஸ்பெர்மேஷியாங்கிறது மேல், ரிசப்டிவ் ஹைப்பாங்கிறது ஃபீமேல். இது ஒன்றும் இல்லை, அந்த பிக்னியத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், அதில் இருக்கக்கூடிய மேலும் ஃபீமேலும் ஃபியூசன் ஆகி பிக்னியோஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ அந்த விஷயத்தை கொடுத்துட்டிங்கனாவே போதும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஏசியோஸ்போர் தான் வந்து வீட் ஹோஸ்ட்டில் போய் லேண்ட் ஆகும். பட் வீட்டு ஹோஸ்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணாது. அதுதான் யூரிடியோஸ்போராக மாறினா மட்டும் இன்ஃபெக்ட் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வீட் ஸ்டெமரஸ் பொறுத்த வரைக்கும், ஒரு அழகான கேரக்டர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர் இன்ஃபெக்ட் பண்ண முடியாது, அது பார்பரி மட்டும் தான் இன்ஃபெக்ட் பண்ணும். இந்த ஸ்போர் இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. யூரிடியோஸ்போரும் வந்து பார்பரி பிளான்ட் இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. பட் இது சொன்னாவே போதும். ஸோ இதுக்கப்புறம் என்ன, இப்போ நான் சொன்ன விஷயத்த அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நம்ம பேத்தோஜன் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி வேர்டு கொடுத்துட்டு, இந்த பேத்தோஜன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உட்காந்து, சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயம். அவங்க வந்து நிறைய விஷயம் எழுதுங்க உள்ள. ஓகேங்களா. தெரியாதவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நமக்கு ஃபங்கை பொறுத்த வரைக்கும் 4 கிளாஸ் படிப்போம். ஓகேங்களா. ஊமைசிட்ஸ், ஜைகோமைசிஸ், அஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிட்ஸ் சொல்லிட்டு, இதில் ஏபின்னு வருது பார்த்தீங்களா, அஸ்கோ அண்ட் பெசிடியோமைசிட்ஸு. அது வந்து எப்படி மைசீலியம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செப்டேட் மைசீலியம், மைசீலியத்துக்கு நடுவில் கோடு கூட இருக்கும், அதுதான் வந்து செப்டேட் மைசீலியம். செப்டேட் பிரான்ச்டு மைசீலியம் அப்படிங்கிற வேர்டை வந்து மெயினாக கொடுத்துருங்க, அந்த பேத்தோஜன் ப்ரொடியூசிங் த செப்டேட் பிரான்ச்டு மைசீலியம். ஓகேங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. அப்புறம் நம்மளுடைய ஊமைசிட்ஸ், ஜைகோமைசிட்ஸ் கிளாஸில் வரதா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஏசெப்டேட் ஆர் சீனோசெட்டிக் வேணாம் விடுங்க, அது கூட சில பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஏசெப்டேட் மைசீலியம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா. இது கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா. அதுவும் பிரான்ச்சில் வரும். ஓகேங்களா. மோஸ்ட்லி அன்பிரான்ச்சுங்கிறது சில இதுக்கு மட்டும் தான் இருக்கும், பிரான்ச்சில் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கொனிடியா பற்றி தெரிஞ்சதுன்னா, கொனிடியா பற்றி தெரிஞ்சதுன்னா எழுதுங்க, அப்படி இல்லை ட்ராப் பண்ணுறது பெட்டர். உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியலன்னு வைங்க, இந்த டீலியோஸ்போரையும் யூரிடியோஸ்போரையும் சும்மா வரைஞ்சி வச்சுட்டு ரெஸ்டிங் ஸ்போர் அப்படின்னு எழுதி வச்சிட்டிங்கனாவே போதும். சாரி, ரெஸ்டிங் ஸ்போர்னு கிடையாது, ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து வரைஞ்சிட்டிங்கனாவே போதும். எழுத தெரியலனாலுமே பேத்தோஜன் கேரக்டரில் சின்னதாக, அதுவே ஒரு அட்ராக்டிவ்னஸாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸு. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்துட்டு நான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும், அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 4 ஃபங்கை 4 கிளாஸஸ். ஓகேங்களா. அந்த 4 கிளாஸஸில் ஊமைசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து வாட்டர் மோல்டு ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. எங்கே தண்ணி அதிகமாக இருக்கோ, சில்னஸ் அதிகமாக இருக்கோ, அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுடைய ஊமைசிட்ஸ் ஃபங்கை க்ரோ ஆகும். ஓகேங்களா. அதனால அந்த ஊமைசிட்ஸ் ஃபங்கைக்கு மட்டும் தனியான ஃபோக்கஸ் இருக்கணும். அது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுருக்கணும். அதாவது ஊமைசிட்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டவுனி மில்டியூ, அப்புறம் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, பித்தியம், அது எல்லாமே வந்து டவுனி மில்டியூவில் வரும். இது மட்டும் தான் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அஸ்கோமைசிட்ஸில் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே அஸ்கோமைசிட்ஸில் தான் வரும். நம்மளுடைய பவுட்ரி மில்டியூ பார்த்தீங்களா, அது எல்லாமே அஸ்கோமைசிட்ஸ் தான் வரும்.
அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெசிடியோமைசிட்ஸ் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த பெசிடியோமைசிட்ஸில் நம்மளுடைய ரஸ்ட்டு ஃபங்கை வரும். ஓகேங்களா, ரஸ்ட்டும் மஷ்ரூமும் வந்து பெசிடியோமைசிட்ஸில் தான் வரும். ஓகேங்களா, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோமைசிட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரைசோஃபஸ்ன்னு ஒன்று படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா, ஜாக் ஃப்ரூட் ராட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேத்தோஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு இந்த கிராப் பொறுத்த வரைக்கும் ரைசோஃபஸில் வந்து 2 டிசீஸ் வருது இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரைசோஃபஸில் வந்து நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் ராட் அண்ட் ஹெட் ராட் ஆஃப் சன்ஃப்ளவர், இது ரெண்டுமே வருது. ரெண்டுக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இவங்க எப்பயுமே வந்து ஒரு கார்லேஷனில் தான் கொஷின் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கொண்டு வரணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு க்ரோயிங் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கணும். ஓகேங்களா, எப்பயுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ப்ராக்டிசஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியலனா காமனாக வந்து இருக்கிற ப்ராக்டிசஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு ஒரு எல்லா டிசீஸுக்கும் ஓவரால் பார்த்தீங்கன்னா சானிடேஷன், கிராப் ஹைஜீன் ப்ராக்டிசஸ்ஸு, அப்புறம் டிசீஸ் ஃப்ரீ ஏரியா கல்டிவேஷன், அந்த மாதிரி சிம்பிளான ப்ராக்டிசஸ் கொடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ப்ராக்டிசஸ் எதாவது இருந்தால் கொடுங்க. ஓகேங்களா, அடுத்து பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் கொஞ்சம் கொடுங்க. பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், இதையே நம்ம மேக்ஸிமம் கொடுக்கலாம். ஓகேங்களா, அது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா, பேசிலஸ், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா 2.5 kg per ஹெக்டர். என்ன கிராப்புக்குனாலும் நீங்கள் 2.5 கிலோ பர் ஹெக்டர் கொடுத்துடலாம் ரெக்கமெண்டேஷன் ரேட்டு. ஓகேங்களா, சீட் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரைகோடர்மாங்கிறது 4 கிராம் பர் கேஜி, சூடோமோனாஸுங்கிறது 10 கிராம் பர் கேஜி. ஓகேங்களா, பெசிலஸும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி சீட் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபாலோட் பை வந்து அப்ளிகேஷன், இந்த சாயில் அப்ளிகேஷன் தான் இப்போ சொன்னேன், 2.5 கிலோ பர் ஹெக்டருங்கிறது. ஓகேங்களா, அதை வந்து நம்ம ட்ரைகோடர்மாக்கு மட்டும் மிக்ஸ் வித் எஃப்ஓஎம்ங்கிற ஒரு வேர்டு கொடுத்தா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம், AQ-10 அப்படிங்கிறது மட்டும் போடுங்க. இது சயின்டிஃபிக் நேம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆம்பிலோமைசிஸ் குவிஸ்காலிஸ்ங்கிறது. பவுட்ரி மில்டியூ படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பவுட்ரி மில்டியூ கொஷின் கேட்டாங்கன்னா AQ-10 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அது ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு, நம்ம கண்ட்ரியில் இன்னும் வரல, பட் இருக்குது அப்படி ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. அது எழுதுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கீழே வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக தான் வந்து கெமிக்கல் ப்ராக்டிஸஸே போகணும். எடுத்த உடனே கெமிக்கல்னு எழுதவே கூடாது எப்பயுமே, அது மிகப்பெரிய தப்பு. அப்படி எழுதுனீங்கன்னாவே, இப்போ கவர்மெண்ட்டே வந்து மோஸ்ட்லி வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ராக்டிசஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எந்த டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கெமிக்கல் கொடுத்துருக்க மாட்டாங்க, லாஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் கெமிக்கல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டமிக் ஃபங்கிசைடில் சீட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கணும். கார்பன்டாசிமோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கணும். ஓகேங்களா, கார்பன்டாசிம் இதெல்லாமே சிஸ்டமிக் ஃபங்கிசைடு. ஓகேங்களா, மேன்கோசெப் எல்லாமே இது நான் சிஸ்டமிக் ஆர் கான்டாக்ட் ஃபங்கிசைடு. நம்ம இந்த கிராப் பொறுத்த வரைக்கும் மேன்கோசெப், கார்பன்டாசிம், காப்பர் ஆக்சிக்ளோரைட் இதை வச்சு ஓட்டிடலாம் கண்டிப்பாக. ஏன்னா எல்லா கிராப்புக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ரெக்கமெண்டேஷன் ரேட் அது மாற்றி எழுதிடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கார்பன்டாசிம்னா 0.1%, மேன்கோசெப்னா 0.25%, சிஓசியும் 0.25%. ஓகேங்களா, சம்டைம் சிஓசி 0.3% வரைக்கும் கூட ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்கட் சின்னதாக சொல்கிறேன், அதையும் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் வச்சுக்கோங்க, மைண்டில் எழுதி வச்சுக்கோங்க, இது எப்போ போனாலும் மறக்கக்கூடாது உங்களுக்கு. SCV அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டு. SCVனா எனக்கு என்ன மைண்டில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சுப்புலக்ஷ்மி கேபிள் விஷன். உங்களுக்கு யார் எஸ்ஸில் பிடிக்குமோ அவங்க பேரில் வந்து நீங்கள் எஸ்ஸை வச்சுக்கோங்க. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SCV எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மட்டு கார்பாக்சின் விட்டாவேக்ஸ், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸ்மட்டுக்கு வந்து கார்பாக்சின்கிற ஃபங்கிசைட் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய ட்ரேடு நேம் விட்டாவேக்ஸ். இது 90% ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை எப்படி மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே போனாலும் மறக்காது உங்களுக்கு. ஓகேங்களா, ஓகேங்களா, SCV. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா PRO, ப்ரோ கிடையாது, ப்ரோ. ஓகேங்களா, அந்த ப்ரோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான் வேக்ஸ் ரஸ்ட்டு ஆக்சிகார்பாக்சின். ஓகேங்களா, பிளான்ட் வேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரேட் நேம்,
ரஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கிசைடு விட்டாவேக்ஸ். ரஸ்ட்டுக்கும் ஸ்மெட்டுக்கும் ஸ்பெசிபிக் ஃபங்கிசைடு. இந்த ஃபங்கிசைடு அடிச்சு தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது ஏதாவது நோய் வந்துன்னா அதுக்கு உண்டான மருந்து, காய்ச்சல் வந்துன்னா பாராசிட்டமால் மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? பாராசிட்டமால் தவிர வேறு எதாவது மாத்திரை எடுக்கக்கூடாதா? எடுத்து அது கேட்காது. ஏன்னா பாராசிட்டமால் போட்டால் தான் நம்மளுடைய ஃபீவர் கேட்கும். அதே மாதிரி தான் இந்த 2 ஃபங்கிசைடும். ஸ்மட்டுனா இந்த ஃபங்கிசைடு எஸ்சிவி, இதுக்கு பிஆர்ஓ பிளான்ட் வேக்ஸ், ரஸ்ட்டு, ஆக்சிகார்பாக்சின். ஓகேங்களா? பிளான்ட் வேக்ஸுங்கிறது ட்ரேட் நேம், ரஸ்ட்டுக்கு உண்டான ஃபங்கிசைடு, ஆக்சிகார்பாக்சின் கெமிக்கல் நேம். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மனசில் வச்சுக்கோங்க. இது கேட்கும்போது ஸ்மட்டோ ரஸ்ட்டோ உங்களுக்கு கேட்டாங்கன்னு வைங்க, எங்கேயாவது மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த பாயிண்ட் எடுத்துட்டிங்கனாவே ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிடும் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம இந்த டவுனி மில்டியூ, டேம்பிங் ஆஃப், வேறு என்ன டவுனி மில்டியூவில் வரக்கூடிய வேறு என்ன பேத்தோஜன்ஸ் இருக்குது? டவுனி மில்டியூ வந்து அப்புறம் டஃப் கிராஸ், அது கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த மாதிரி டவுனி மில்டியூவில் வரக்கூடிய எல்லா டிசீசஸ்க்குமே நம்ம மெட்டாலாக்சில் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? மெட்டாலாக்சில். ஓகேங்களா? மெட்டாலாக்சில்ங்கிறதும் ஒரு சிஸ்டமிக் ஃபங்கிசைடு தான். ஓகேங்களா? அந்த மெட்டாலாக்சில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா மெட்டாலாக்சில் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா அதுதான் கேட்கும் ஸ்பெசிஃபிக் ஃபங்கிசைடு. இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்கிசைடில் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ்க்கு வந்து கார்பன் டாசிம் கொடுத்துடலாம், தப்பே கிடையாது. பட் ரிப்பீட்டடாக கார்பன் டாசிம் கொடுக்காதீங்க எல்லாத்துக்குமே. நான் சொல்கிறேன் இப்போ நான் பின்னாடி வரும்போது சொல்லிடுறேன், எதுக்கு மட்டும் கொடுக்கணும், எதுக்கு இப்படி கொடுக்கணுங்கிறத ஒரு அவுட்லைனில் சொல்லிடுறேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்ஸு. ஸோ இந்த கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம பவுட்ரி மில்டியூ, சாம்பல் நோய் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பவுட்ரி மில்டியூ பொறுத்த வரைக்கும் நம்ம சல்ஃபர் ஃபங்கிசைட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் சல்ஃபர், உலகத்துலேயே ரொம்ப ஓல்டான ஃபங்கிசைட் சல்ஃபர் தான். அந்த சல்ஃபர் ஃபங்கிசைடு தான் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். சல்ஃபர் ஃபங்கிசைட் பொறுத்த வரைக்கும் அந்த சல்ஃபருங்கிறது வந்து ஒரு புகையை உருவாக்கும். அந்த புகை தான் போய் சல்ஃபர் இது இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இதுலேயே ரொம்ப முக்கியமாக சின்ன விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபருங்கிறது புகையை ப்ரொடியூஸ் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் இங்கிலீஷில் வந்து சல்ஃபர் வேப்பர் தியரின்னு சொல்லுவாங்க. புகை, அந்த வேப்பர் தியரி படி அந்த ஸ்போரில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டனை உறிஞ்சி அந்த ஸ்போரை கில் பண்ணிடும். அதனால வந்து டிசீஸ் கண்ட்ரோல் ஆகும் சல்ஃபர் பொறுத்த வரைக்கும். அந்த சல்ஃபரை தவிர நம்ம ஏன் சல்ஃபரை தவிர வேறு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கராத்தேன், டினோகேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்கிசைட் இருக்குது. அது என்னென்ன கிராப்புக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் அதிகமாக இருக்கிற கிராப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சல்ஃபர் ஃபங்கிசைட் வாட்டர் அதிகமாக இருக்கிற கிராப்புக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் உதாரணத்துக்கு குக்கர் பிட்ஸ், குக்கும்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கெலாம் யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை வந்து உறிஞ்சிரும். இப்போ பிளான்ட் ஈல்டு ரெடியூஸ் ஆகிரும். ஓகேங்களா? ரெடியூஸ் ஆகி பிளான்ட் டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுறது வேஸ்ட்டு. நம்மளுடைய மெயின் மோட்டோவே ஃபார்மர்ஸோடைய ஈல்டை வந்து அதிகப்படுத்தணும், எந்த லாஸும் இல்லாமல். அதுக்கு தான் வந்து முக்கியமாக நம்ம பேத்தாலஜி படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா, இந்த பவுட்ரி மில்டியூ ஆஃப் குக்கர் பிட்ஸு, அதுக்கப்புறம் பவுட்ரி மில்டியூ ஆஃப் டொபேக்கோ, அப்புறம் இந்த 2 கிராப் தான் மெயினாக. ஓகேங்களா? இந்த 2 கிராப்புக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டினோகேப்பர் கராத்தே தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, போர்டோ மிக்சர்னு ஒன்று சொல்லுவோம், போர்டோ கலவைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் போர்டியாக்ஸ்னு படிப்பாங்க, அது தப்பான ப்ரொனன்சியேஷன். போர்டோ மிக்சர். ஓகேங்களா? போர்டோ கலவை. இந்த போர்டோ மிக்சர் பொறுத்த வரைக்கும் 0.1%, இது யூனிவர்சலி அக்செப்டட் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? 0.1% போர்டோ மிக்சர். ஓகேங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீ கிராப் ஏதாவது டிசீஸ் வந்துருந்துன்னு வைங்க, அந்த ட்ரீ கிராப்புக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது போர்டோ மிக்சர் வந்து பண்ணலாம். போர்டோ மிக்சர் அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஃபங்கிசைடும் கிடையாது. இவ்வளோ தாங்க ஃபங்கிசைட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஆஸ்பெக்டில் எழுதுனீங்கன்னாவே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஐ திங்க் உங்களுக்கு பக்சினியா இந்த ரஸ்ட்டை பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதையே நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணி எழுதுங்க. நிறைய பேர் வந்து இதையே வந்து நல்லா உள்ளே வந்து எலாபரேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவுட் ஆஃப் 5க்கு 4.5 வரைக்கும் போட்டுருவாங்க. 5 போடுவாங்களான்னு தெரியாது, பட் 4.5 கண்டிப்பாக போட்டுருவாங்க. எப்பயுமே வந்து ஃபுல் மார்க் போடணுன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? பட் நம்ம இந்த ஆஸ்பெக்டில் வந்து 4.5 கிட்ட கண்டிப்பாக போட்டுருவாங்க. அதனால் பயப்பட வேணாம். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுவோம். எப்படி நம்ம இந்த பக்கெட்டு வந்து வீட் ஸ்டெம்ரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்ம பொட்டேட்டோவில் பொறுத்த வரைக்கும் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசீஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வீட் ஸ்டெம்ரஸ்ட் மாதிரி இதையும் நான் ஒரு சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, ஓகேங்களா, பின்கருகள் நோயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் லேட்டுன்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இயர்லின்னு ஒன்று இருக்குது, அதனால அதில் லேட்டுன்னு வந்துச்சு.
பூக்கறதுக்கு முன்னாடி வந்ததுன்னா அது இயர்லி பிளைட், பூக்கறதுக்கு அப்புறம் வந்ததுன்னா அது லேட் பிளைட். அதுதான் ஓகேங்களா, இயர்லி லேட்டு ஓகேங்களா. ஸோ இந்த லேட் பிளைட் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பை ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் ஓகேங்களா. இந்த வேர்டு வந்து ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸுங்கிறத மனப்பாடம் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டமாக தெரியும். பட் வந்து ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது இதாயிரும். அதே மாதிரி ஒருத்தனை வந்து அவன் அக்ரி படிச்சிருக்கானா இல்லை இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டோட ஸ்பெல்லிங் கேட்டாவே கண்டுபிடிச்சிடலாம் அவனை. ஏன்னா அந்த ஸ்பெல்லிங் முக்கால்வாசி பேர்த்துக்கு தெரியாது நமக்கே. பட் இருந்தாலும் ரொம்ப பெக்குலியராக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைட்டோ அப்படின்னா பிளான்ட்டு, தோரானா டெஸ்ட்ராயர், பிஹெச்டிஹெச், பிஹெச்டிஹெச் ஓகேங்களா. அது ஏன் ரைமிங்கை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை தப்பு தப்பாக எழுதுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். நானே வந்து நிறைய டைம் முன்னாடி தப்பு தப்பாக எழுதியிருக்கிறேன். பட்டு சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றிருக்கேன் ரிப்பீட்டடாக ஓகேங்களா. ஃபைட்டோப்தோரா, பிஹெச்டிஹெச்ஓஆர்ஏ, ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸு ஓகேங்களா. ஃபைட்டோ அப்படிங்கிறது பிளான்ட்டு, தோராங்கிறது டிஸ்ட்ராக்டர். இது கூட சம்டைம் ஆஃப் மார்க்கில் கேட்கலாம், தோரா மீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் வந்து இப்போ கண்டினியூ பண்ணும் ஓகேங்களா. அந்த ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ கிரியேட் பண்ணுது. ஸோ இதை ஆரம்பிக்கும் போது இந்த சயின்டிஃபிக் நேம் ஈட்டியாலஜி எழுதிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐரிஸ் ஃபெமைனை கிரியேட் பண்ணிச்சு ஓகேங்களா. அயர்லாந்து பஞ்சம், ஐரிஸ் ஃபெமைன்கிறது அயர்லாந்தில் கிரியேட் ஆன பஞ்சம். ஏன்னா அயர்லாந்தில் ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த ஃபுட்டில் டிசீஸ் வந்தனால அந்த ஃபுட்டே கிடைக்காம போயிடுச்சு. அப்போ வந்து பஞ்சம், மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு. அதுதான் ஐரிஸ் ஃபெமைன் ஓகேங்களா. 1845 to 46 ஓகேங்களா. அது வந்து மைண்டில் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த இயர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1845 to 46 ஓகேங்களா. 8க்கு அடுத்து அப்புறம் 4க்கு அடுத்து 5 ஓகேங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக. 1845 to 46. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிம்டம்ஸ் எழுதணும். சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப் டு டவுன்வேர்டு ட்ரையிங் ஆர் பிளைட்டனிங் ஆஃப் த லீவ்ஸ் ஓகேங்களா. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிம்டம் ஃபைட்டோப்தோரா பொறுத்த வரைக்கும். இந்த வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். இனிஷியலாக நீங்கள் ஃபங்கல் டிசீஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, எப்படி ஷார்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? ஓகேங்களா. மைன்யூட் வாட்டர் சோக்டு லீசன்ஸ் இனிஷியலி ஸ்டார்டட். இதுதான் மோஸ்ட்லி ஃபங்கல் டிசீஸ்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெக்குலியரான சிம்டம்ஸ் எழுதணும். இந்த பெக்குலியரான சிம்டம் இது ஒன்று. அதுக்கப்புறம் டியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரை ராட் சிம்டம் விச் அக்கர்ஸ் இன் த இன்ஃபெக்டட் பிளான்ட் டியூபர்ஸ் ஓகேங்களா. ட்ரை ராட்டுங்கிற சிம்டம் மிக முக்கியமான வார்த்தை. ட்ரை ராட்டுங்கிறத ஹைலைட் பண்ணி கூட கொடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்ஃபெக்டட் டியூபர்ஸ் ஆர் ராட்டனிங், அந்த மைசீலியம் பிகம் ப்ரொடியூசிங். இதுதான் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயமாச்சு. அந்த பொட்டேட்டோ கிராப்பை இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதில் இன்ஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ட் ஆன போர்ஷன் வந்து லீஃபில் மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணாது, ஸ்டெம்ஸில் பிடிஓல்ஸ்லாம் இன்ஃபெக்ட் பண்ணும். அதையும் வந்து எழுதணும் ஓகேங்களா. தி சிம்டம்ஸ் பிகம் எலாங்கரேட்டட் இன்டு ஸ்டெம்ஸ் அண்ட் பிடிஓல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். திஸ் இஸ் த ஹைலி டிவாஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் இதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கடுத்து பேத்தஜன் கேரக்டரில் நீங்களே எழுதிடுவீங்களே, இது என்ன ஊமைசீட்ஸா. ஊமைசீட்ஸ்னால் சினோசைட்டிக் ஆர் ஏசெப்டட் மைசீலியம், பிரான்ச்டு மைசீலியம், ஹைலின் கலர். ஹைலின்னா கலர்லெஸ் ஓகேங்களா. கலர்லெஸ் தான் ஹைலின்ங்கிற வேர்டு சொல்லுவோம். ஹயலின், HAHYALINE ஹயலின் ஓகேங்களா. ஸோ இந்த ஹைலின் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேத்தஜன் கேரக்டரில் இது ஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு மட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறோம், இதை ஞாபகம் வச்சுக்கிறது தப்பு இல்லை ஓகேங்களா. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஷேப்டு ஸ்பொராஞ்சியா, ஃபிங்கர் ஷேப்டு ஹாஸ்டோரியா. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்டாக எதிர்பார்ப்பாங்க. லெமன் ஷேப்டு ஸ்பொராஞ்சியா, ஃபிங்கர் ஷேப்டு ஹாஸ்டோரியா. ஹாஸ்டோரியாங்கிறது உறிஞ்சு உறுப்புகள். அந்த ஃபுட்டை உறிஞ்சுறதுக்கு ஃபங்கையில் இருக்கக்கூடிய உறுப்பு தான் வந்து ஹாஸ்டோரியா. அப்ரோசோரியம்ங்கிறது அட்டாச்மெண்ட் ஆர்கன், ஹாஸ்டோரியாங்கிறது அப்சர்விங் ஆர்கன் ஓகேங்களா. ஸோ இந்த ஹாஸ்டோரியா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஃபிங்கர் ஷேப்டு ஹாஸ்டோரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சிருக்கணும். இதை கூட ஹைலைட் பண்ணுங்கள் ஓகேங்களா. லெமன் ஷேப்டு ஸ்பொராஞ்சியா, ஃபிங்கர் ஷேப்டு ஹாஸ்டோரியா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோட் ஆஃப் சர்வைவல் அண்ட் ஸ்ப்ரெட் ஓகேங்களா. சம்டைம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், இதை சொல்ல மறந்துட்டேன். மோட் ஆஃப் சர்வைவல் அண்ட் ஸ்ப்ரெட்டுங்கிறது எல்லா கிராப்புக்குமே வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. அது என்னடா இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த மோட் ஆஃப் சர்வைவல் அண்ட் ஸ்ப்ரெட் வந்து உங்களே எழுதலாம், நீங்களே எழுதலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சாயில் போன் டிசீஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. மேக்ரோஃபோமினா, அப்புறம் ஸ்க்ளிரோட்டினியா ஸ்க்ளிரோஷியோரம், ஃபியூசேரியம், இதெல்லாமே சாயில் போன் பேத்தோஜன். அதனால் அது வந்து மோட் ஆஃப் சர்வைவல் வந்து சாயில் சொல்லலாம் ஓகேங்களா. அப்படி இல்லை சில இதில் வந்து இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து
ஃபங்கை வந்து நம்ம செட்ஸில் இருக்கும், சிவப்பு கலரில் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஃபியூசேரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோகொனிடியா, மேக்ரோகொனிடியா, கிளாமிடோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். அது கிளாமிடோஸ்போர் வந்து சாயிலில் ரொம்ப நாளைக்கு சர்வைவலாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மோட் ஆஃப் சர்வைவல் வந்து சாயில் போன். மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் வந்தீங்கன்னா ஏர்போன் கொனிடியா, மோஸ்ட்லி ஏர்போன் கொனிடியா தான் இருக்கும். ஓகேங்களா? சில இதில் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்ப்ரெட்டில் சொல்லுவாங்க. முதன்மை காரணம் என்ன, இரண்டாம் காரணம் என்னன்ட்டு அது தெரிலனா நீங்கள் ஏர்போன் கொனிடியா கொடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வருவோம். இந்த இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் வந்து சிம்டம்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் சர்க்குலேஷன்ஸ் அந்த டிப்லேருந்து டவுன்வேர்டு வரைக்கும் ட்ரையிங் ஆகிற லீஃப், அந்த சிம்டம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கீழே பொட்டேட்டோ டியூபர்ஸில் வந்து இது இங்கே கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. கீழே பொட்டேட்டோ டியூபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டனிங் சிம்டம் அதை வந்து மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்ஃபெக்டட் டியூபர்ஸில் வந்து மைசீலியம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மைசீலியம் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்போராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த மேலே வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்போராஞ்சா ஃபார்ம்டு ஆன் டிசீஸ்டு சீட்லிங் அண்டு லீவ்ஸ் ஆன் டிஸ்பர்ஸ்டு த்ரூ ஹெல்த்தி லீவ்ஸ். ஓகேங்களா? அதுதான் அந்த ஸ்பொராஞ்சம், லெமன் ஸ்பொராஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பொராஞ்சத்துக்குள்ளே ஜூஸ்போர்ஸ் இருக்கும். ஜூஸ்போருங்கிறது கிட்னி ஷேப்டு ஜூஸ்போர்ஸ். பைஃப்ளஜலேட்னா 2 ஃப்ளஜலாக இருக்கும், அதுதான் பைஃப்ளஜலேட். ஓகேங்களா? அந்த ஜூஸ்போர் வந்து விச் கெட் இன்ஃபெக்டட் த பிளான்ட்ஸ். ஓகேங்களா? அது வந்து டைரெக்டாக போய் பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, அதுதான் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஜெர்மினேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்பொராஞ்சியா வந்து டைரெக்டாக இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா டைரக்ட் ஜெர்மினேஷன், இன்டைரக்டாக இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா இன்டைரக்ட் ஜெர்மினேஷன். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட், சாரி இது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எபிடமாலஜிக்கல் கேரக்டர் வந்து கேட்பாங்க முக்கியமாக. எபிடமாலஜிக்கல் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பெக்குலராக தெரிஞ்சால் படிங்க. பட் லாஸ்ட் டைம் தான் படிக்கிறேன், எனக்கு எதாவது ஐடியா சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். அதாவது பவுட்ரி மில்டியூ அப்படிங்கிற பேத்தோஜன் வந்துட்டாவே வந்து ட்ரை ஹியூமிட் வெதர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டா ரொம்ப கண்டிப்பாக தப்புப்பட முடியாது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான எபிடமாலஜிக்கல் கேரக்டர், காலநிலை எபிடமாலஜிக்கல் கேரக்டர். ஸோ பவுட்ரி மில்டியூ பொறுத்த வரைக்கும் ட்ரை ஹியூமிட் வெதர். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம டவுனி மில்டியூ, ஊமைசிட்ஸ் ஃபங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கூல் மாய்ஸ்ட் கிளைமேட்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம். ஓகேங்களா? டெம்பரேச்சர் தெரியலனாலும் கூல் மாய்ஸ்ட் கிளைமேட்னு எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம மற்ற டிசீஸ்க்கெலாம் வார்ம் வெதர். மேக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் ரெயின்ஃபால், சாரி அதாவது லாங்டு வெதர் ஃபாலோட் பை இமீடியட் ரெயின்ஃபால், அந்த மாதிரி வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான கேரக்டர். மற்ற பேத்தோஜன்ஸ்க்கு எல்லாமே வார்ம் ஹியூமிட் கிளைமேட்ஸ் எழுதலாம். மோஸ்ட்லி எல்லா டிசீஸுக்கும் பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. இது எழுதினாவே போதும். ஓகேங்களா? பெக்குலராக அந்த இது தெரிலனா. பட் இதை பொறுத்த வரைக்கும் பெக்குலராக வந்து எழுதணும். ஏன்னா இது 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்கிறனால. மோர் தென் 15 டிகிரி செல்சியஸ், லெஸ் தென் 15 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மோர் தென் 15 டிகிரி செல்சியஸில் டைரக்ட் ஜெர்மினேஷன், லெஸ் தெனில் வந்து இன்டைரக்ட் ஜெர்மினேஷன். டைரக்ட்டுங்கிறது வந்து டைரெக்டாக அந்த இது ஜெர்மினேட் ஆயிரும். ஸ்பொராஞ்சியமே ஜூஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது இன்டைரக்ட் ஜெர்மினேஷன். ஓகேங்களா? அது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. இது ஒரு வேர்டை எழுதி வைங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சும்மா அப்படியே கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்கள். அந்த பிளான்ட் இருக்குது, பொட்டேட்டோ பிளான்ட் இருக்குது, அந்த டியூபர்ஸ் இருக்குது, அந்த டியூபர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பொராஞ்சியம், அந்த மைசீலியத்துலேருந்து ஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்பொராஞ்சியத்துலேருந்து ஜூஸ் போர் ரிலீஸ் ஆகும். அந்த ஜூஸ் போர் வந்து பிளான்ட்டில் போய் இன்ஃபெக்ட் பண்ணும். அதுதான் அது ஒரு லைஃப் சைக்கிள். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீசன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லீசன்ஸில் வந்துட்டு ஸ்பொராஞ்சியம் இருக்கும். இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ்லேருந்து இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்று வந்து டியூபர்ஸில் இருக்கிறனால அடுத்த சீசனுக்கு அதே டியூபர் யூஸ் பண்ணும்போது அது ஜெர்மினேட் ஆகும்போது ஒரு இன்ஃபெக்ஷன் கொடுக்கும். அதுவே வந்து பிளான்ட் டு பிளான்ட், ஒரு தாவரத்தில் இன்னொரு தாவரத்துக்கு எப்படி பரவும்னு பார்த்தீங்கன்னா, தாவரத்தில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் மூலிமா பரவும். இந்த இதில் இருக்கிற சிம்டம் வந்து காற்று மூலிமா ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்துக்கு பரவும். ஏர்போன் கொனிடியா, அனிமோகோரின் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? வேர்ட்ஸ் அட்ராக்டிவாக கொடுத்துருங்க. நமக்கு தெரிலனாலுமே ஏதோ சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் மாதிரி அப்படியே புரியாத மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறவங்களும் திருத்துறவங்களுக்கும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஒரு மைண்ட் செட் இருக்கும். அனிமோகோரி, அப்புறம் கிராப் ஹைஜீன் ப்ராக்டிசஸ், சானிடேஷன் ப்ராக்டிசஸ், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்லாம் கொடுங்க. அதேமாதிரி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் சர்ஃபேஸ், லோயர் சர்ஃபேஸ்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கவங்க எழுதிருங்க, தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க அபாக்சியல் சர்ஃபேஸ், அடாக்சியல் சர்ஃபேஸ்லாம் கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரே வேர்டு ரிப்பீட்டடாக கொடுக்குறப்ப திருத்துறவங்களுக்கும் கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ அதனால் இது மாதிரி வேர்ட்ஸ் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்து விடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய லேட் பிளேட்டாக பொட்டேட்டோ பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸ். இது ஊமைசிட் ஃபங்கை. நீங்களே மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் கிராப் ஹைஜீன் ப்ராக்டிசஸ்ஸு, சானிடேஷன் ப்ராக்டிசஸ்,
அப்புறம் டிசீஸ் ஃப்ரீ பொட்டேட்டோ சீட்ஸ் யூஸ் பண்ணணும். பொட்டேட்டோக்கு சீட்ஸ் இருக்குங்க ஓகேங்களா. டிசீஸ் ஃப்ரீ பொட்டேட்டோ சீட்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் சீட்ஸை வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், மெட்டாலாக்சிலோட சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் ஸ்ப்ரேயிங் ஆஃப் மெட்டாலாக்சில் ஓகேங்களா. அந்த மெட்டாலாக்சில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இது எழுதுனீங்கன்னாவே போதும் ஓகேங்களா. வித் டிஃப்ரெண்ட் இன்டர்வல் 15 டே இன்டர்வல்ஸ், மோஸ்ட்லி எல்லா கிராப்பும் 15 டேஸ் இன்டர்வல் கொடுத்தீங்கன்னு வைங்க, அது யாருமே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி 15 டேஸ் இன்டர்வலில் தான் கொடுப்பாங்க எல்லா ஃபங்கி ஓகேங்களா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எழுதுனீங்கன்னாவே போதும். இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அந்த ஜூஸ் போரும் ஸ்பொராஞ்சியம் மட்டும் தெரிஞ்சால் போதும், இதை வச்சே வரைஞ்சிடலாம். பட்டு இன்னும் டிஃபிகல்ட்டான லைஃப் சைக்கிள்லாம் இருக்குது, பட் இது போதும் நமக்கு. இது எழுதுனீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து மார்க் போட்டுருவாங்க ஃபுல்லாக, கவலைப்பட தேவையில்லை ஓகேங்களா. இது சிம்பிளான லைஃப் சைக்கிள் மட்டும் தான் நான் சர்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா. இதோட டிஃபிகல்ட்டான லைஃப் சைக்கிள்லாம் இருக்குது. அந்த ஸ்பொராஞ்சத்துலேருந்து எப்படி ஜெர்மினேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்கிற லைஃப் சைக்கிள்லாம் இருக்குது, பட் அது நமக்கு வேணாம். இப்போது நமக்கு எக்ஸாமுக்கு இது போதும் ஓகேங்களா. இது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போவோம். ஸோ அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப்ஸ் ஓகேங்களா. எப்படி நம்ம அங்கே லேட் பிளேட் சொன்னாமோ அதே மாதிரி டவுனி மில்டியூ கிரேப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயின் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான இண்டஸ்ட்ரீஸு ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்களுடைய எக்கனாமி ரொம்ப பாதிச்சுது ஓகேங்களா. ஃப்ரான்ஸில் வந்த டிசீஸ்னால, டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப்ஸ்னால, இதனால தான் போடோ மிக்சருடைய க்ரியேஷனே க்ரியேட் ஆச்சு ஓகேங்களா. ஏன் அப்படிங்கிற சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸில் நீங்கள் என்ன எழுதலைனாலும் போடோ மிக்சர் 0.1%ங்கிறது டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப்ஸுக்கு இல்லைன்னு வைங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக இதை எதிர்பார்ப்பாங்க. இது இருந்ததுனாவே வந்து மார்க் குறைக்க வந்து வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஓகேங்களா. இது பொறுத்த வரைக்கும் சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சிம்டம் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேப்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுட்ரு மில்டியூ, டவுனி மில்டியூ, சாம்பல், அடிசாம்பல் 2 நோயுமே வரும். இந்த 2 நோயை பற்றி நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. சிம்டம் பொறுத்த வரைக்கும் பவுட்ரி மில்டியூனா ஒயிட் கலர் மைசீலியல் growth which occurs on the upper surface and corresponding lower surface chlorotic spots, yellow color chlorotic spots which occurs ஓகேங்களா. இது வந்து காமனாக எழுதிடுவீங்க. பட்டு இதில் பெக்குலியராக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுட்ரி மில்டியூ. ஸோ இதுக்கும் என்னென்னு ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து பவுடர் அடித்தா வந்து கிராக் ஆகும் ஓகேங்களா. சின்ன கிராக்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பவுட்ரி மில்டியூவான கிரேப்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸில் வந்து கிராக்கிங் சிம்டம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா. அதுவே டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப்ஸ் பொறுத்த வரைக்கும் மம்மிஃபைடு சிம்டம் ஃபார்ம் ஆகும். மம்மிஃபைடு ஃப்ரூட்ஸ்லாம் சுருங்கி போயிடும். மம்மி அப்படின்னா வந்து பதப்படுத்தப்பட்ட பாடியை தான் வந்து மம்மின்னு சொல்கிறோம் எகிப்தியன்ஸில் ஓகேங்களா. ஸோ அந்த மம்மிஃபைடு அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருங்கி போன ஃப்ரூட் ஓகேங்களா. அதுதான் வந்து மம்மிஃபிகேஷன். இங்கே நம்மளுடைய டவுனி மில்டியூ பொறுத்த வரைக்கும் மம்மிஃபிகேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மைசீலியல் growth occurs on the lower surface of the leaf on corresponding upper surface yellow color chlorotic spots ஓகேங்களா. ஒரு கிரேப்ஸுடைய மார்ஃபாலஜி இருக்க மாதிரி ஒரு சின்ன லீஃப் போட்டு அதுக்கு மேலே வந்து எல்லோ கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி சும்மா ஒரு ரவுண்டு போட்டு டாட்டாக ஒரு சின்ன சைஸில் வரைஞ்சி அதிலே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கனாவே எனாஃப் போடுதுங்கிறது ஓகேங்களா. டைம் இல்லைன்னு வைங்க, இந்த மாதிரி பண்ணி விட்ருங்க. சிம்டம் வரைஞ்சி அதில் வந்து சிம்டம் குறிச்சிட்டிங்கனாவே போதும், எழுதிட்டு இருக்க தேவையில்லை உள்ள. அடுத்து வந்து பேத்தஜன் கேரக்டர், இது ஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. இந்த ஸ்பொராஞ்சியம் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மோ பாராவிட்டிகோலான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைடு ஸ்பொராஞ்சியம், பிளாஸ்மோ பாராவிட்டிகோலா, ரைட் ஹேண்ட் சைடு ஸ்பொராஞ்சியம்ங்கிறத ஹைலைட் பண்ணுங்கள். இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைடு ஸ்பொராஞ்சியம், ஏன்னா அந்த ஸ்பொராஞ்சியம் ரைட் ஹேண்ட் சைடில் தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா. பிளாஸ்மோ பாராவிட்டிகோலா, நிறைய பேர் போரான்னு எழுதி வச்சுருவாங்க, அது எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஸோ பிளாஸ்மா பாராவிட்டிகோலா, PARA பாராவிட்டிகோலா ஓகேங்களா. ஸோ பிளாஸ்மா பாராவிட்டிகோலா இங்கேயும் அதே மாதிரி தான் டவுனி மில்டியூ அப்படின்னு வந்துருச்சு. இது நம்ம ஓமைசிஸ் ஃபங்கை தான், நீங்கள் எழுதிடுவீங்க ஓமைசிஸோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு பேத்தோஜன் கேரக்டர். அப்புறம் மோட் ஆஃப் சர்வைலன்ஸ் ஸ்ப்ரெட் ஓகேங்களா. இந்த மோட் ஆஃப் சர்வைலன்ஸ் ஸ்ப்ரெட் வந்து நம்ம லேட்லேயே சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓமைசிஸ் ஃபங்கை பொறுத்த வரைக்கும் மோட் ஆஃப் சர்வைவல்னால் நம்ம இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் சொல்ல முடியாது. இதில் வந்து நம்ம ஊஸ்போரை சொல்லணும். ஊஸ்போர் வந்து ரெஸ்டிங் ஸ்போர் ஓகேங்களா. டபுள் செல்டு திக்வால்டு ஆரஞ்சு எல்லோ கலர் ஸ்போர் ஓகேங்களா. இது சும்மா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. டபுள் செல்டு ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆகணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா. டீலியோ ஸ்போர் மாதிரி இந்த ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஆகிருக்கும் ஓகேங்களா. அடுத்து செக்ஸுவல் ஸ்போருங்கிறது இங்கே செக்ஸுவல் ஸ்போருங்கிறது நம்மளுடைய ஊ ஸ்போர், ஏசெக்ஸுவலுங்கிறது ஜூ ஸ்போர் ஓகேங்களா. அந்த ஏசெக்ஸுவல் ஜூ ஸ்போர் தான் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் பிளான்ட்ஸை. இங்கேயும் அதே மாதிரி தான் கிட்னி சேப்டு பைஃப்ளாஜிலேட் ஜூ ஸ்போர்ஸ். ஸோ இதுக்கு வருவோம். இந்த இன்ஃபெக்டட் பிளான்ட்டை பாருங்கள். இந்த இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் மைசீலியம் உங்களுக்கு தெரியும்.
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டில் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜூஸ்போர் என்சிஸ்டட் நியர் டொமேட்டோ அண்ட் ஜெர்ம் டியூப் பெனிட்ரேட்ஸ். இந்த ஜூஸ்போர் வந்து அந்த பிளான்ட்டில் லேண்ட் ஆகும்போது அந்த ஜூஸ்போர் ஜெர்மினேட் ஆகும். அந்த ஜூஸ்போர் ஜெர்மினேட் ஆகி உள்ளே இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. அங்கே எப்படி ஸ்பொராஞ்சத்துலேருந்து ஜூஸ்போர் ரிலீஸ் ஆகி அந்த ஜூஸ்போர் இன்ஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னேன், அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த 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 கல் மாதிரி கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டுடைய செல்ஸ். ஓகேங்களா. அந்த செல்ஸுக்குள்ளே கிடைச்சி பெனிட்ரேட் பண்ணுது. பெனிட்ரேட் பண்ணும்போது சிம்டம் ப்ரொடியூஸ் ஆகுது லீஃபில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட்டில் என்ன சிம்டம் சொன்னேன் உங்களுக்கு, டவுனி மில்டியூ பொறுத்த வரைக்கும் பவுடர் அடித்தா கிராக் ஆகும். டவுனி மில்டியூனா மம்மிஃபிகேஷன். ஓகேங்களா. மம்மிஃபைடு ஃப்ரூட்ஸு ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற பிளாஸ்மா போரோடைய ஸ்பொராஞ்சியம் கேரக்டர் மூணாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரூட் இன்ஃபெக்ஷனுக்கு அடுத்து இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து இதில் நடக்கக்கூடியது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட். ஓகேங்களா. நம்ம லேட் பிரைட்லேயும் அதே தான், இங்கேயும் அதே தான், கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட். ஓகேங்களா. கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட் படி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாகெமி, கேரியோகெமி, மியாசிஸ். ஓகேங்களா. இது நடந்தால் தான் கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட் சொல்லுவோம். இது வந்து நம்ம பவுட்ரி மில்டியூ அந்த மாதிரி ஃபங்கையில் கரெக்டாக நடக்கும். ஏன்னா மியாசிஸ் நடந்தால் ஃபைனலாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்போர் வந்து நமக்கு ஹேப்ளாய்டாக கிடைக்கும். பட் இங்கே வந்து நமக்கு ஃபைனலாக ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து ஊஸ்போர். ஓகேங்களா. அந்த ஊஸ்போர் ஹேப்ளாய்டாக ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்க, அது வந்து ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆக முடியாது. ஸோ அதுக்காக இந்த ஃபங்கை வந்து இதே ப்ராசஸை தலைகீழாக பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா. கேரியோகெமி, அதாவது கேரியோகெமி, மியாசிஸ், பிளாஸ்மாகெமி. ஓகேங்களா. அப்படிங்கிற மாதிரி நடத்துது. ஓகேங்களா. ஸோ அந்த லாஸ்ட்டாக பிளாஸ்மாகெமி நடக்கும்போது அந்த பிளாஸ்மாகெமியில் ஃபார்ம் ஆகிறது தான் நம்மளுடைய ஊஸ்போர். இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா அது திரும்ப கூட சொல்கிறேன். அதாவது பிளாஸ்மாகெமி, கேரியோகெமி, மியாசிஸ் இந்த 3 ப்ராசஸ் தான் நடக்கணும் ஒரு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னா கேமெட்டான்ஜியல் கான்டாக்டில். ஓகேங்களா. அது வந்து நம்ம பவுட்ரி மில்டியூ ஃபங்கில் ரெகுலராக நடக்கும். பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் திரும்பி நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரியோகெமி, மியாசிஸ், பிளாஸ்மாகெமி நடக்கும். ஏன்னா கேரியோகெமிங்கிறது என்ன, அது மீனிங் தெரிஞ்சுனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். மீனிங் தெரியலனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். கேரியோகெமிங்கிறது 2 நியூக்ளியஸ் பக்கத்தில் வர்றது. ஓகேங்களா. மியாசிஸ்ங்கிறது ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவோம். ஹேப்ளாய்டாக மாறுறது, ஒற்றை மயமாக மாறுறது தான் அது. ஓகேங்களா. ரெண்டும் ஒன்றாகும். அதுக்கடுத்து பிளாஸ்மாகெமி அப்படிங்கிறது வந்து ஃபியூஷன். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஸ்டெப். ஓகேங்களா. இதை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்குது, பட் இது போதும். ஓகேங்களா. இது நடந்ததுக்கப்புறம் ஃபைனலாக பிளாஸ்மாகெமியில் ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து நம்மளுடைய ஊஸ்போர். இங்கே தெரியுதா உங்களுக்கு, ஆந்த்ரிடியம் ஊகூனியஸ் ஆர் ஃபார்முடு ஃபெர்டிலைஸ்டு இன் லீஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து தான் வந்து இந்த ஊஸ்போர் ஃபார்ம் ஆகுது. இந்த இந்த ஸ்ட்ரக்சரை விட்டுருங்க, கிராஸ் செக்ஷன் அது வேணாம், அது குழப்பறதுக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. கிராஸ் செக்ஷன் பண்ணால் நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம லேபில் பண்ணிக்கலாம், இங்கெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ ஊஸ்போர்ஸ் ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் டிகேயிங் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளோர். ஓகேங்களா. அதெல்லாம் விட்டுருங்க, டிகேட் அண்ட் லீவ்ஸ். ஓகேங்களா. அதை குழப்பறதுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம ஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ப்ரொடியூஸ் ஆகிருக்கா, அந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேருந்து ஜூஸ்போர் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா. அந்த ஜூஸ்போர் திரும்ப பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணும். இது ஒரு ப்ராசஸாக. அடுத்து இந்த ஸ்பொராஞ்சியமே டேரெக்டாக போயிட்டு பிளான்ட்டில் இன்ஃபெக்ட் பண்ணும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூஸ்போர் டிஃப்ரென்ஷியேட் இன்டு ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு த்ரூ த ரெயின் ஸ்பிளாஷ். மலைத்துறல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைத்துறலில் வந்து அப்படியே ஸ்பொராஞ்சியம் வந்து காற்றுல மிதந்து போய் இன்ஃபெக்ட் பண்ணுதாமா, புகை மாதிரி போட்டோமா. ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க இப்படி. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் சிம்டம்ஸு. இதை வச்சு நீங்கள் எழுதினாவே போதும். இந்த மாதிரி வரையணுங்கிறது கூட அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி வச்சுட்டு ஒரு 2 டைம் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்ன மெயினாக முக்கியமான விஷயம் என்ன. ஜூஸ்போர், ஊஸ்போர் அது எங்கே ஃபார்ம் ஆகுது, எதை இன்ஃபெக்ட் பண்ணுது, பிளான்ட்டில் என்ன சிம்டம் வருது, அதை லைஃப் சைக்கிளில் போட்டிங்கன்னா போதும். அதுதான் வாழ்க்கை சுழற்சி, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். நம்ம வழக்கமான கதை என்ன, கிராப் சானிடேஷன், அப்புறம் ஃபீல்டு சானிடேஷன்ஸ், அப்புறம் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட். இங்கே பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் வந்து நமக்கு கொடுக்க மாட்டோம் மோஸ்ட்லி. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஆக்சைடு யூஸ் பண்ணுவோம், அதுவும் சொல்லலாம். பட் ஸ்பெசிஃபிக்கலாக ஒருத்தர் டெவலப் பண்ணி வச்சுருக்காரு, ஒருத்தர் உட்காந்து போர்டோ மிக்சர் 0.1% அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் பார்ப்பாங்க. ஓகேங்களா. இது கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் பாருங்கள், பேப்பர் கிட்டத்தட்ட ஃபில் ஆயிரும். ஓகேங்களா. இது தெரிஞ்சதுனாவே போதும், இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணி எழுதிடலாம். பட் அங்கே உட்காந்து டெவலப் பண்ணி எழுதுறது உங்களுடைய திறமை. ஓகேங்களா. இது ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி தான், ஹிண்ட்ஸை வச்சு தான் நம்ம டெவலப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு போவோமா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய
ஆப்பிள் ஸ்கேபுக்கும் இருக்குது. சம்டைம் வந்து ஆப்பிள் ஸ்கேப் வெஞ்சூரியா இன்இக்வாலி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் கேட்பாங்க. இது கூட மோஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கேட்டகரியில் சொல்ல முடியாது. ஏன்னா இது கேட்கலாம் கேட்காமையும் போகலாம். பட் வந்து இது வந்து ரொம்ப ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் தனியான மிடில் மிடில் போர்ஷனில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப மிடில் போர்ஷன்லேருந்து எப்பயுமே எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு இன்டர்மீடியேட்டு மிடிலு அப்புறம் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. அந்த மிடில் மிடில் போர்ஷன் வரப்போ வந்து அவங்க கண்ணில் தென்படுறது 5 மார்க் கொஷனுக்கு வந்து இந்த ஆப்பிளில் வரக்கூடிய ஸ்கேபு தான் தெரியும். வென்ச்சூரியா இன்இக்வாலிஸ் ஓகேங்களா. இன்இக்வாலிஸ் ஏன் வந்துச்சுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அஸ்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அஸ்கோஸ் ஸ்கோர் படிப்போம்ல, 8 அஸ்கோஸ் ஸ்கோர்ஸ் சாக்கெலாம் போடுவீங்க பார்த்தீங்களா. பேத்தாலஜியில் வந்து தெரிஞ்ச விஷயம் இதுதான் தெரிஞ்சிருக்கும், 8 அஸ்கோஸ் ஸ்கோர் 4 பெசிடியோஸ் ஸ்கோருங்கிறது 4 ஓகேங்களா. ஸோ அந்த அஸ்கோஸ்போர் ஃபார்ம் ஆகிறது அதில் முக்கியமான விஷயம். அந்த அஸ்கோஸ்போர் வந்து தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை மாதிரி இருக்கும், மேலே சின்னதாகவும் கீழே பெருசாகவும் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு இதுதான் வந்து பைசெல்டு அஸ்கோஸ்போர். 2 செல் இருக்கா தான் பைசெல்டு, பைனா 2. அந்த அஸ்கோஸ்போர் வந்து இன்ஈக்குவல் ஷேப்பாக இருக்குது. பேர் வைக்கிறவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, வென்ச்சூரியா அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க, இன்ஈக்குவல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இன்ஈக்குவலேஷன் பேர் வச்சுருங்க ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு இன்ஈக்குவலேஷன் பேர் வச்சுட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கேமெட் அஞ்சல் கான்டாக்ட் தான் நடக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக ஃபார்ம் ஆகக்கூடிய அஸ்கோஸ்போர் வந்து ஹேப்ளாய்டு தான் ஓகேங்களா. பைசெல்டு தான் ஹேப்ளாய்டு. ஹேப்ளாய்டுங்கிறது என் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் எப்படி அங்கே நான் ஊஸ்போர் சொன்னேன் பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடு ஸ்பான்ஜம் சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கே பிளாஸ்மா ப்ரோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம லேட் பிளேட் ஆஃப் பொட்டேட்டோவில் வந்து லெமன் ஷேப்டு ஸ்பொராஞ்சா, ஃபிங்கர் ஷேப்டு ஹாஸ்டோரியா சொன்னேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ளேம் ஷேப்டு கொனிடியாங்கிற வார்த்தை எதிர்பார்ப்பாங்க, கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது இப்போ நான் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிராப்பில் வந்து ஃப்ளவர்ஸ் எங்கர் கிளஸ்டர்ஸ் ஆஃப் டெர்மினல் லீவ்ஸையும் அண்ட் ஃப்ரூட் பிகம் இன்ஃபெக்டட் ஓகேங்களா. ஃப்ரூட்லேயும் இது ஏன்னா ஃப்ரூட்டில் தானே ஸ்கேப் வருது ஓகேங்களா. ஸ்கேபுங்கிறது சொரினோன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கேப் வருது ஓகேங்களா. ஸோ அது வந்து பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுது. அந்த இன்ஃபெக்டான சிம்டம் பாருங்கள், 3ஆவதுல வந்து பிளான்ட்டில் லீஃபில் கொட்டி போயிடுச்சாமா ஓகேங்களா. ஸோ அந்த கொட்டி போனதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூடோதீசியம் இருக்கும், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃப்ளாஸ்க் ஷேப்டில் ஃபங்கஸ் ப்ரொடியூசிங் த ஃப்ரூட்டிங் பாடி சூடோதீசியா டியூரிங் வின்டர் அண்ட் எவ்ரி ஸ்ப்ரிங். அந்த சூடோதீசத்துலேருந்து அஸ்கோஸ்போர் அஸ்கஸ் ஃபார்ம் ஆகும். அஸ்கஸில் 8 அஸ்கஸ் இருக்கும். அது டிசமினேட் ஆகி திரும்ப வந்து பிளான்ட் இன்ஃபெக்ட் பண்ணும். இது ஒரு லைஃப் சைக்கிள். ஃபஸ்ட் அஸ்கோஸ்போர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொனிடியா. நம்ம அங்கே வந்து ஊஸ்போர் மாதிரி இங்கே அஸ்கோஸ்போர் கொனிடியா ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஃப்ளேம் ஷேப்டு கொனிடியா இங்கே பார்த்துருக்கீங்களா, நடுவில் உங்களுக்கு தெரியுதா, செகண்டரி ஸ்போர்ஸ் கொனிடியா ஃப்ரம் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் த இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ் த்ரூ அவுட் ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் ஓகேங்களா. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஷாக் ஆவாங்க சில பேர்லாம் எழுதுனீங்கன்னா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஸ்கேபுங்கிறது மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது, APPLESCAB கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களா நேரம், மொத்தம் 9 வேர்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 9 ஹவர்ஸுக்கு 9 மணி நேரம் வந்து ஈரப்பதம் இருந்ததுன்னு வைங்க, வெட்னஸ் பீரியட் இருந்ததுன்னு வைங்க, கண்டிப்பாக வந்து ஆப்பிளில் வந்து ஸ்கேப் வரும். அதுதான் வந்து ரூல்ஸ் ஓகேங்களா. மில்ஸ் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க, MILES ஓகேங்களா, மில்ஸ் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் படி வந்து 9 ஹவர்ஸ் வெட்னஸ் பீரியட் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக ஆஃப் மார்க் கொஷினில் இதை தவிர ஆப்பிள் ஸ்கேப்பில் வந்து கேட்கல, இது ஃபோர்காஸ்டிங் மாடலில் வரும் ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் ஷேப்டு கொனிடியா டீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு, செகண்டரி ஸ்போர்ட்ஸுங்கிறது. ஸோ இதுதான் மோட் ஆஃப் சர்வேலன்ஸ் சொல்லிட்டு நீங்களே சொல்லிடலாமே. ஸ்கேப் பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்டான லீவ்ஸில் இருக்கும். அந்த லீஃப் தரையில் விழும்போது அந்த தரையில் வந்து அந்த இது மோட் ஆஃப் சர்வேவில் இருக்கும். மோட் ஆஃப் ஸ்ப்ரெட்டு நீங்களே சொல்லிடுவீங்க, கொனிடியா காற்று மூலியமாக பரவும், அவ்வளோதான். அடுத்து மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் ஸ்கேபுக்கு மட்டும் டொடைன்னு ஒரு ஃபங்கிசைட் யூஸ் பண்ணுவோம் ஸ்பெசிஃபிக்காக. இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த டொடைன்கிறது தான் முக்கியம். இதில் பேன் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் எழுதலாம் இல்லை, DODINE டொடைன். அப்புறம் நம்ம யூரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூரியா வந்து 5% வந்து அந்த விழுந்து கிடக்கல இலையெல்லாம், அந்த இலை மேலே அடித்தோம்னா சீக்கிரமாக இலை மக்கி போயிடும். ஸோ அதனால் வந்து அந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், சாப்ரிஃபைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு ஒன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக எழுதுறது தான் என்ன எழுதுவோம், கிராப் சானிடேஷன் ப்ராக்டிசஸ், க்ரோயிங் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸு, அந்த மாதிரி காமனாக எழுதுறது தான் ஓகேங்களா. அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பொறுத்த வரைக்கும் அஸ்கோஸ்போர் கொனிடியா இதை வந்து மாற்றாமல் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரைய ட்ரை பண்ணுங்கள். உட்காந்து முக்கோண ஷேப்லேயோ ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ லைஃப் சைக்கிளில் போட்டுறாதீங்க ஓகேங்களா. கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு
அது சைக்கிள் மாதிரி இருக்கும். அதுலேயே சைக்கிள் இருக்கு பாருங்கள், அதனால தான் ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அவங்க பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சைக்கிள்னாவே சக்கரம் பாருங்கள் ரவுண்டாக தானே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப் சைக்கிள்ங்கிறப்போ ஒரு சர்க்குலரில் வந்து போட்டால் தான், ஒரு ரவுண்டில் போட்டால் தான் பார்க்குறதுக்கு லைஃப் சைக்கிள் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ம் ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கேப் பொறுத்த வரைக்கும் சிம்டம் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம காமனாக வரது தான். நம்ம சிம்டம் கண்ணை மூடிட்டு அந்த ஆப்பிளுடைய ஃப்ரூட்டு மேலே வந்து சொறி சொறியாக வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா? சிட்ரஸில் கேன்கர் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃப்ரூட்டில் வந்து இந்த மாதிரி சிம்டம் இருக்கும். இது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, minute water soaked lesions which occurs on the leaves on initial stages, and then the lesions become spots, and the spots become scabby in nature. ஓகேங்களா? ஸ்கேபி நேச்சர் என்ன ஆப்பிள் ஸ்கேப் இருக்குல்ல, அந்த மாதிரி எழுதிட்டு இதை சிம்டம்ஸ் ஸ்ப்ரெட் இன் ஸ்டெம்ஸு, பிடிஓல்ஸு, ட்விக்ஸு, அதுக்கப்புறம் இன்ஃபெக்டட் பிளான்ஸுடைய ஃப்ரூட்ஸில், ஃப்ரூட் கிடையாது, ஃப்ளார்ஸில் இன்ஃபெக்ட் பண்ணும்போது ஃப்ளார் மூலிமா உள்ளே போகுது. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட்ஸ். இதை எழுதுனீங்கன்னாவே போதும், பெரிய விஷயம் கிடையாது. இது சும்மா கண்ணை மூடிட்டு யோசிச்சிங்கனாவே போதும். சிம்டம் ஓரளவுக்கு நம்ம ஐடென்டி டூரில் பார்த்துருந்தாவே வந்து மோஸ்ட்லி எல்லா விஷயமும் எழுதிடலாம். பட் உங்களுக்கு லேக் ஆனது தான் முக்கியமான விஷயம். பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இதுவும். நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். அடுத்து காமனாக ஏதாவது ஒரு பவுடர் மில்லி கேட்டு வைப்பாங்க, அதுக்காக இது கொடுத்துருக்கேன். பவுடர் மில்லி பொறுத்த வரைக்கும் அதே தான். பிளாஸ்மா கேமி, கேரியர் கேமி, மியாசிஸ். எதுவுமே தெரியலனாலும் இந்த 3 வேர்டு எழுதி வைங்க உள்ள. லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மா கேமி, கேரியர் கேமி, மியாசிஸ், கேமிட்டாஞ்சல், கான்டாக்ட். ஓகேங்களா? அதாவது மேல் வந்து ஆந்த்ரிடியம், ஃபீமேல் வந்து அஸ்ககோனியம். ஏன்னா அஸ்கோமைசிட்ஸ்லனால அஸ்ககோனியம் வரும். அங்கே நம்ம ஊமைசிட் ஃபங்கையில் வந்து ஊகோனியம்னு எழுதி வைப்போம். ஓகேங்களா? அதை ஏன் டீட்டெயிலாக சொல்லலைன்னா லைஃப் சைக்கிள் நீங்கள் அங்கே பார்க்கும்போது பிடிச்சிருக்கும், அதுக்காக சொன்னேன். இங்கே இந்த அஸ்ககோனியம் வந்து 2 ஃபியூஷன் ஆகும். பிளாஸ்மா கெமிங்கிறது 2 பக்கத்தில் வரும். கேரியோ கெமிங்கிறது ஃபியூஷன் ஆகும். மியாசிஸ்ங்கிறது ஹேப்ளாய்டு ஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைனலாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஒற்றை மயம் இருக்கக்கூடிய ஹேப்ளாய்டு ஸ்போர் தான் நம்மளுடைய அஸ்கோஸ்போர்ஸ். ஓகேங்களா? இது வந்து கிளைஸ்டோதீசியம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ சாஸ்மோதீசியம் கூட சொல்லுவாங்க சம்டைம். கிளைஸ்டோதீசியம்ங்கிறது க்ளோஸ்டு அஸ்கோகார்ப். ஓகேங்களா? அஸ்கோகார்ப்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளோட்டிங் பாடி, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். இது கூடவே வந்து கீழே வந்துட்டு இந்த கொனிடியா இருக்குது பார்த்தீங்களா? ஐடியம் டைப் ஆஃப் கொனிடியா. ஐடியம்ங்கிறது மேலே வரக்கூடிய எல்லாமே ஐடியம் டைப் தான். நீங்கள் மோஸ்ட் எல்லா கிராப்புமே மேலே தான் வந்து பவுடர் மில்டி வரும், இலைக்கு மேலே. அதுதான் வந்து ஐடியம் டைப். ஐடியாப்சிஸ்ங்கிறது லோயர் சர்ஃபேஸ், இலைக்கு கீழே வரும். அது மூணே 3 கிராப்பில் மட்டும் இலைக்கு கீழே வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கிராம், கேஸ்டர், சில்லி. இந்த 3 கிராப் மட்டும் தான் வரும். பட் நமக்கு இங்கே சில்லி மட்டும் இருக்கிறதுனால அது மட்டும் கேட்டாங்கன்னா இலையை திருப்பி வரைஞ்சி விட்ருங்க, ஐடியாப்சிஸ். ஓகேங்களா? லெவலியுலா டாரிக்கான்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே. ரெட் கிராமில் எல்லாத்துக்குமே ரெட் கிராம், கேஸ்டர், சில்லி. இதுக்கு நம்ம தேவையில்லை, இங்கே என்ன கிராப்போ அதை மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து ஓவிலியர் ஆப்சிஸ் போத் சர்ஃபேஸில், அப்பர் சர்ஃபேஸ்லேயும் சிம்டம் வரும், லோயர் சர்ஃபேஸ்லேயும் சிம்டம் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம மல்பெரி, ஃபிலாக்டீனியா. ஓகேங்களா? இதுதான். மற்ற எல்லா கிராப்லேயுமே அப்பர் சர்ஃபேஸ் தான். நம்ம ரோஸ் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே அப்பர் சர்ஃபேஸ் தான். ஓகேங்களா? பட்டு இது மட்டும் மாறும். இங்கே வந்து இப்போ ஸ்பேரோத்திகா பனோசா அப்படிங்கிறது ரோஸில் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது அவ்வளோதான். கொனேடியா வந்து டிஸ்போசல் ஆகும். கொனேடியா ஏசெக்சுவல் ஸ்போர். செக்சுவல் ஸ்போருங்கிறது கிளைஸ்டோதீசியம், அஸ்கோஸ்போர். அவ்வளோதான். இது 2 தெரிஞ்சதுனாவே அதை வச்சு நீங்கள் டயக்ராம் முடிச்சிடலாம். கூடவே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மானியத்தேனை மாதிரி அந்த டிசீஸ் சிம்டம் வந்து பெருசாக வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? கிராப் மாதிரி வரைஞ்சிருங்க, கிராப்பை தாண்டி வரைஞ்சிடாதீங்க. ஃபார் உதாரணத்துக்கு வந்து இப்போ பீ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பீ கிராப்பில் வந்து லீஃப் போட்டு வரைஞ்சிருங்க. பீன்னு போட்டு அதில் போய் சிட்ரஸ் லீஃப் வரைஞ்சிங்கன்னு வைங்க, பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு பெரிய பிகாசோ மாதிரி வரையணுங்கிறது கிடையாது. பட் சும்மா நமக்கு ஒரு சின்ன மார்ஃபாலஜி. ஓகே, ஒரு ஹியூமன் அப்படின்னா வந்து ஒரு ரவுண்டு போட்டு கூட போட்டு வரையணும் பார்த்தீங்களா? காக்கானா வி போடுறோம் பார்த்தீங்களா? வி போட்டால் நம்ம காக்கா அப்படிங்கிற மாதிரி ட்ராயிங்கில் வந்துட்டு மைண்டில் வருது இல்லை? அதே மாதிரி தான் இதுலேயும். சும்மா பார்த்த உடனே ஒரு கிராப், இந்த கிராப் தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் போதும். நமக்கு ரொம்ப டீப்பாக தேவையில்லை. ஏன்னா நம்ம ட்ராயிங்காக பண்ணுறதில்ல, இது சொல்கிறதுக்காக வரும். இந்த விஷயத்த டீட்டெயிலாக பண்ணுங்கள். பவுடர் மில்லி பொறுத்த வரைக்கும் அதே சிம்டம் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று எழுதுவீங்க, நீங்கள் மட்டும் என்ன எழுதுவீங்க? ஏக்யூட்டின்னு எழுதுவீங்க, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. பவுடர் மில்லி பொறுத்த வரைக்கும் சல்ஃபர் ஃபங்கேசைடு, மேன்கோசிப் அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஏன் எக்ஸப்ட்டு என்னென்னங்கிறது உங்களுக்கு மைண்டில் வந்துடணும். டொபாக்கோ, வேறு குக்கர் பீட்ஸு. நமக்கு இங்கே டொபாக்கோ தேவையில்லை, அதை கூட மறந்துடுங்க. குக்கர் பீட்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டினோக்கே பர் கராத்தேங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏங்கிறது உங்களுக்கு தெரியும், மெக்கானிசம் என்னங்கிறதும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து
ஒரு கொஷின் வந்து என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு கொஷின் மேபி கேட்கலாம். ஏன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி மஷ்ரூம் கேட்டாங்கன்னா, அது கேட்டாங்கன்னா உட்காந்து கதை கதையை எழுதாதீங்க. என்ன பண்ணணும்னா, ஃப்ளோ சார்ட் குடுத்துருங்க. ஓகேங்களா? ஃப்ளோ சார்ட்டுங்கிறது ஓரளவுக்கு தெரியும். சில பேர் லேப்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. லேப்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் நான் சொல்றேன். தெரிஞ்சவங்க அப்படியே நீங்க மைண்ட்ல வந்து நீங்க பண்ண விஷயத்த வந்து கொண்டு வந்துருங்க. பிடிஎம் மீடியம்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பொட்டேட்டோ, டெக்ஸ்டோஸ் ஆகார்லாம். ஸோ அந்த மீடியம் தான் காமன் மீடியம் ஃபார் த க்ரோயிங் ஆஃப் ஃபங்கை. ஸோ அந்த ஃபங்கைக்கு யூஸ் பண்ணுவோம். இது நம்ம மஷ்ரூம் பொறுத்தவரைக்கும் பிசிடியோமைசிட்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த காளான்ங்கிறது வந்து எடிபிள் ஃப்ரூட்டிங் பாடி ஓகேங்களா? அந்த எடிபிள் ஃப்ரூட்டிங் பாடிங்கிறது யூஸ்டு ஃபார் த கன்சம்ஷன் பர்பஸ் ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த யூசஸ் வந்து எழுதுங்க. எல்லா விட்டமினும் எழுதுங்க. தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா விட்டமினும் இருக்குது அதில். விட்டமின் ஓகேங்களா? மினரல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சும்மா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் எழுதிடலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலினியம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. அது ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இன் மஷ்ரூம். இது சம்டைம் கேட்கலாம் ஓகேங்களா? செலினியம் அப்படிங்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பற்றி இப்போ சும்மா ஒரு டயக்ராம் மாதிரி கேப் போட்டு கீழே ஸ்டெம்மு ஃபைலியஸு அதெல்லாம் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாய்ஸ்னஸ் மஷ்ரூமுக்கும் நான் பாய்ஸ்னஸ் மஷ்ரூமுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். இது சும்மா கதை மாதிரி சொல்கிறேன். இதை கூட கேட்க பாசிபிள் இருக்குது. பாய்ஸ்னஸ் மஷ்ரூம், நான் பாய்ஸ்னஸ் மஷ்ரூம் யாராவது பிடிக்கலன்னா பாய்ஸ்னஸ் மஷ்ரூம் கொடுத்து அவங்கள கொலை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பாய்ஸ்னஸ் மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸ்னஸ் மஷ்ரூமுடைய கேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கொடை நம்ம காளான் பார்த்துருப்பீங்க. மழையெல்லாம் பெய்யும்போது வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா? மேலே வந்து கொடை மாதிரி இருக்கும். அது கீழே வந்து குச்சி மாதிரி இருக்கும்ல. அந்த கொடையை தான் நம்ம கேப்புன்னு சொல்கிறோம். அந்த கேப் வந்து எப்பவுமே மேலே ஸ்கேல்ஸ்னால் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ரெக்கைன்னு சொல்ல முடியாது. ஒரு மைன்யூட் ஸ்கேல்ஸ் இருந்ததுன்னா அதுதான் வந்து ஸ்கேல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஸ்கேல் இருந்ததுன்னா பாய்ஸ்னஸ் மஷ்ரூம். ஸ்கேல் இல்லைன்னா நான் பாய்ஸ்னஸ்ஸு. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்வா விஓஎல்விஏ ஓகேங்களா? வல்வா. அந்த வல்வாங்கிறது அந்த ஸ்டெம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டெம்முக்கு கீழே வந்து ஒரு சின்ன குடை மாதிரி குட்டி குடை மாதிரி இருக்கும். தலைகீழாக குடையை திருப்பி வச்ச மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் வல்வா. அந்த வல்வா இருந்ததுன்னா பாய்ஸ்னஸ் மஷ்ரூம். வல்வா இல்லைன்னா அது நான் பாய்ஸ்னஸ். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? வல்வேரியல்லா வல்வேசின்னு பேடிஸ்ட்ரா மஷ்ரூம் பிடிச்சிருக்கும். அதில் மட்டும் வல்வா இருக்கும். பட் எடிபிள் மஷ்ரூம். இதை எழுதினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா போதும். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ்னஸ் மஷ்ரூம் கலர்ஃபுல் நேச்சர். ஓகேங்களா? டல் இன் கலர் ஆர் பிரைட் இன் கலர் அப்படிங்கிறது வந்து பாய்ஸ்னஸ் மஷ்ரூம். சாரி, டல் இன் கலர் கிடையாது. பிரைட் இன் கலர் தான் வந்து பாய்ஸ்னஸ் மஷ்ரூமுடைய கேரக்டர். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸு. அப்புறம் ஓடர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு. நல்ல மஷ்ரூம்னா அப்படியே ஸ்மெல் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் பாய்ஸ்னஸ் மஷ்ரூம்ங்கிறது பேட் ஆர்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். பேடு செக்ரீஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏதாவது தார் மாதிரியோ ஏதாவது ஒரு பேடு செக்ரீஷன் ப்ரொடியூஸ் பண்ணி இது ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்னஸ் மஷ்ரூமுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இதையே நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஒரு 5 மார்க் கிட்டே எழுதிடலாம். மோஸ்ட்லி 5 மார்க் கேட்க மாட்டாங்க. 3 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் பாய்ஸ்னஸ் அண்ட் எடிபிள் மஷ்ரூம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அப்புறம் இப்போ மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆயிஸ்டர் மஷ்ரூம் கேட்கலாம் நமக்கு. ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஆயிஸ்டர் தான் வளரும். ஸோ அதனால் பையன் வந்து இது ஆயிஸ்டர் மஷ்ரூம் போட்டாவது பொழைச்சிக்கு வாங்குறதுக்காக ஆயிஸ்டர் மஷ்ரூம் கூட கேட்கலாம். அது மட்டும் படிச்சுட்டு போனால் அப்புறம் ஓகே. ஓகேங்களா? பட்டன் மஷ்ரூமில் 2-3 டெக்னாலஜி மட்டும் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசிங் சொல்லுவாங்க. அதாவது பட்டன் மஷ்ரூம் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. நம்ம கவுடங்கு இருக்குது பார்த்தீங்களா? கவுடங்கு மென்யூர்லலாம் வளரும். ஸோ அந்த மென்யூருக்கு மேலே வந்து நம்ம திருப்பி வைக்கிறது தான் கேசிங் சொல்லுவோம். கேசிங்கிற டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரீப்ளேஸ் பண்ணுறது அந்த கேசிங்கிறது கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் நமக்கு சாப்பாடு மாதிரி மஷ்ரூமுக்கு வந்து சொர்க்கம் கிரெயின்ஸ் தான் வந்து சாப்பாடு. அந்த சொர்க்கம் கிரெயின்ஸை வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணி அதில் வந்து நம்ம மைசீலியத்துடைய கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கல்ச்சர் உள்ளே போட்டோம்னா அது வளர்ந்துடும் நல்லா. அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம சேல்ஸ் பண்ணுவாங்க ஸ்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பான்ங்கிறது சீட் ஆஃப் த மஷ்ரூம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூமுடைய ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே பெருசாக என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் RH 25 to 30 டிகிரி செல்சியஸ் அண்டு 85 to 90% RH அதுதான் வந்து ஃபேவரபிள். அது இருந்தால் நல்லா வளரும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து இந்த டெம்பரேச்சர் எப்பயுமே காமனாக மெயின்டைன் ஆகும். அதனால் இந்த மஷ்ரூம் வந்து டாலரேட் பண்ணி வளரும். ஆயிஸ்டர் மஷ்ரூம் சிப்பி காளான். ஓகேங்களா? ஓகே. இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் இந்த ஸ்பான் ப்ரிப்ரேஷன் அப்படி எழுதும்போது கால்சியம் கார்பனேட் 20 கிராம் per kg. இது லாஸ்ட் டைம் எவ்வளோ கூட கேட்டிருந்தாங்க. கால்சியம் கார்பனேட் 20 கிராம் per kg எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா pH அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சொர்க்கம் கிரைன்ஸில். அதெல்லாம் போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆட்டோக்ளேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஆட்டோக்ளேவ் பண்ணிவிட்டு
அதில் மைசிலியத்தை போட்டோன்னு வைங்க, டிஸ்க் எடுத்து போட்டோம்னா அப்படியே நல்லா வளரும். ஒரு 15 நாளில் நல்லா வளர்ந்துடும். 15 நாளில் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம சேல்ஸுக்கு வச்சுருவோம். 3 to 6 மந்த்ஸ் வரைக்கும் அது உள்ளே வளர்ந்துட்டே இருக்கும் நியூட்ரிஷன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் பெட்டு போடுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேடி ஸ்டாப் செலக்ட் பண்ணி பேடி ஸ்டாப் கட் பண்ணி அதை வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணணும். ஆட்டோக்ளேவ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோக்ளேவுங்கிறது வந்து நார்மல் எழுதுவாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். பட் நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால கூட வந்து என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 121.6 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 PSI ஃபார் 15 மினிட்ஸ். இது பெரிய சூத்திரம் கிடையாது, சின்ன விஷயந்தான். 121.6 ஓகேங்களா? இப்போ இருக்க செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாவே சொல்லுவாங்க 121.6ங்கிறது. ஓகேங்களா? அது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஓகே. 15 மினிட்ஸ் ஃபார் 15 PSI. இதில் ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேடி ஸ்ட்ரா வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண பேடி ஸ்ட்ராஸ் வந்து பேக் பண்ணி அதில் ஸ்பான் மெட்டீரியலில் போட்டு நம்ம தொங்க விட்டுறணும். தொங்க விட்ட 15 நாளில் வந்து என்டையர் பேக் பிகம் ஒயிட். ஓகேங்களா? வெள்ளை கலரில் ஃபுல்லாக மைசிலும் க்ரோ பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35 to 40 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ், அந்த மொட்டு ஃபார்ம் ஆகும். அந்த மொட்டுலேருந்து சிப்பிக்காளான் வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹைலி பெரிசபிள் இன் நேச்சர், ஏன்னா சீக்கிரமாக கிட்ட போயிடும். அதுதான் மஷ்ரூம். இந்த சொன்ன விஷயத்த நீங்கள் எப்படி எலாபரேட் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே எலாபரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ளோ சார்ட் படிக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதையே அதை தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பட்டன் மஷ்ரூம் கேட்டாங்கன்னா அதே மாதிரி தான். அதில் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம கவுடங்க இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கம்போஸ்ட் பண்ணி அந்த கம்போஸ்ட்டில் வந்து க்ரோ பண்ணுவோம். அந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் கேசிங் பண்ணுவோம். அதில் வந்து உள்ள ஸ்பானை போட்ட உடனே அந்த ஸ்பான் வந்து வளரும். பட்டன் மஷ்ரூம்லலாம் கேசிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. டெஃபினேஷன் பார்க்காம போயிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ தாங்க 5 மார்க் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டான டிசீஸை மட்டும் நான் ஓரளவுக்கு வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் பின்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு கிராப்லையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட்ங்கிறத டிஸ்கஸ் சொல்லிடுறேன் இப்போவே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்கோகைட்டா பிளைட்டின் ராபி சிக்பியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா போத் இன்டர்னலி எக்ஸ்டர்னலி சீட் போனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சிக்பியில் வரக்கூடிய அஸ்கோகைட்டா பிளைட். ஓகேங்களா? அஸ்கோகைட்டா ராபி. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பேத்தோஜன். இதில் சிம்டம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்படியே நல்லா ஒத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை வச்சு தான் எழுதணும். ஓகேங்களா? மைன்யூட் ப்ரௌன் கலர் ஸ்பாட் விச் அக்கர்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் ஸ்பாட்ஸ் ஃபார் அக்கர்ஸ் இந்த லீஃப் அண்ட் அஸ்கோகைட்டா பொறுத்த வரைக்கும் பிக்னிடியம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அந்த பிக்னிடியம் ப்ரொடியூஸ் ஆகுது தெரிஞ்சதுனாவே பிக்னிடியம் டயக்ராம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் போட்டு வச்சிங்கன்னு வைங்க போதும். 3 மார்க் கொஸ்டினில் ஒன்றுமே தேவையில்லை, இதுதான். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம கார்பன்டாசியம் யூஸ் பண்ணிக்கலாம் 0.1%. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கல் செல்வால் வந்து கைட்டின். கார்பன்டாசியம் பார்த்தீங்கன்னா இன்கிபிஷன் ஆஃப் கைட்டின் தான் கார்பன்டாசியமோட மோட் ஆஃப் ஆக்ஷன். அதனால தான் எல்லாம் கார்பன்டாசியம் தான் தப்பு இல்லைன்னு சொல்கிறோம். அதுக்காக ஊமைசீட்ஸ் ஃபங்கை கொண்டு கார்பன்டாசியம் எழுதக்கூடாது. ஏன்னா ஊமைசீட்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ் ஆனது அதனுடைய செல்வால். அதில் கொண்டு போய் அடிச்சிங்கன்னா கேட்காது, வேலையை செய்யாது. சும்மா காசை கொட்டுறதும் அதில் போய் கார்பன் டை ஆக்சைடு அடிக்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடுங்கிறது இந்த மாதிரி அஸ்கோமைசிட்டஸ் ஃபங்கைக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் சிம்டம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் ஸ்பாட் ஆஃப் ரோஸ், இது கேட்பாங்க. டிப்ளோகார்பன் ரோசேரம். சயின்டிஃபிக் நேம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா சயின்டிஃபிக் நேம் தான் அதுக்கு உயிர் மாதிரி, உடம்புக்கு உயிர் மாதிரி, அது எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? எப்பயுமே கோரிலேட் பண்ணி படிங்க ஒரு விஷயத்த, அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிப்ளோ கருப்பன் ரோசேரம், ரோஸில் வருது. ஓகேங்களா? ஒரு டிப் மாதிரி சின்ன டிப். ஓகேங்களா? ஓகே. டிப்ளோ கார்பான் ரோசேரம், பிளாக் கலர் ஸ்பாட்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம அப்படி எழுதிடுவோம். சிம்டம் கேட்டாங்கன்னா மைன்யூட் பிளாக் கலர் ஸ்பாட்ஸ், மைன்யூட் வாட்டர் சோக் லீசன் விச் அக்கர்ஸ் ஆன் த இனிஷியல் ஸ்டேஜஸ் அண்ட் லேட்டர் ஸ்டேஜ் ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் விச் ப்ரொடியூஸ்டு ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் பிகம் கொயலைஸ். கொயலைஸ்னால் ஒன்று கூடும். அந்த ஒன்று கூடி பிளைட்டிங் அப்பியரன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் லேட்டர் ஸ்டேஜஸில். அதை வந்து எழுதலாம். இந்த சிம்டம்ஸ் வந்து நாட் ஓன்லி அஃபெக்டட் த லீவ்ஸ் அண்ட் ஆல்சோ அஃபெக்டட் த ஸ்டெம்ஸு, பிடிவல்ஸு, ஃப்ளார்ஸு. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ளார்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணும்போது தான் லாஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளார் தான் வந்து மார்க்கெட்டு இம்பார்ட்டன்ட் உடையது. ஓகேங்களா? ஓகே. அதை எழுதுனீங்கன்னாவே போதும். மேனேஜ்மெண்ட்டில் கார்பன்டாசியம் ஒரு சிவிசி 0.1%, அது எழுதுனீங்கன்னாவே போதும். பட் இது பொறுத்த வரைக்கும் கார் ஃப்ரீ பியூட்டிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, சம்டைம் கேட்கலாம். அடுத்தது ஜாந்தமோனா சிட்ரி. இந்த கொஸ்டின் இல்லைன்னா வந்து அது பேப்பரே கிடையாது. கண்டிப்பாக இந்த சிட்ரஸ் கேன்கருங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? கேன்கர் வாடி அவுட் க்ரோத் ஆர் ஸ்கேபி அவுட் க்ரோத் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ். இது பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட் கேன்கர், ஸ்டெம் கேன்கர், ட்விக் கேன்கர் அப்படிங்கிற மாதிரி டைப்ஸ் மாதிரி கொடுத்துடணும். இது டைப்ஸ் நம்ம பண்ண மாதிரி கொடுத்துடணும். ஏன்னா அதில் வர சிம்டத்தை வந்து இப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஆகிற மாதிரி கொடுத்தீங்கன்னு வைங்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா?
அது 3 டைப் ஆஃப் கேன்கர். ஃப்ரூட்டில் வந்து ஃப்ரூட் கேன்கர், ஸ்டெம்மில் வந்து ஸ்டெம் கேன்கர், ட்விக்கில் வந்து ட்விக் கேன்கர். அந்த மாதிரி கொடுத்துட்டு சிம்டம் எழுதிட்டு அண்ட் சிம்டம் இஸ் ஃபாலோட் பை த எல்லோ ஹேலோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் ஆல்சோ அஃபெக்ட் விச் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் இன் த ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸில் பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரூட்டோட கலரே வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த எல்லோ ஹாலோ வந்து ஃப்ரூட்டில் மட்டும் தெரியாது ஒழுங்காக. மற்றபடிக்கு நம்ம லீஃப்லலாம் தெரியும். ஓகேங்களா, சும்மா சிட்ரஸ் லீஃப் போட்டு அதில் வந்து நம்ம சிம்டம் கொடுத்துடணும். ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது பாக்டீரியல் டிசீஸ் ஜாந்தோமோனாஸ் சிட்ரி. ஆக்சுவலாக ஜாந்தோமோனாஸ் கேம்பசிஸ் பேத்தாவாய்டு சிட்ரின்னு சொல்லலாம், கரெக்டு தான். ஜாந்தோமோனாஸ் சிட்ரியும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது நேம் கூட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜாந்தோமோனாஸ் சிட்ரி கரெக்டு தான், தப்பு கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஜாந்தோமோனாஸ்ங்கிறது பேத்தோஜன் கேரக்டர் வைஸ் இது கேட்டாங்கன்னா ஒரு ராடை போட்டு அந்த ராடுக்கு மேலே வந்து ஒரு எஸ்ஸை போட்டிங்கனாவே முடிஞ்சது. எஸ்னா அதான் ஃப்ளஜெல்லா. ஓகேங்களா, மோனோ ஃப்ளஜெல்லேட் அதுதான் வந்து ஜாந்தோமோனாஸ். ஓகேங்களா, ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோனோஃப்ளஜெலேட் ஜாந்தோமோனாஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பைஃப்ளஜெலேட்டு நிறையா இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா எர்பீனியா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரி ட்ரைக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரி த பிளாட்டிபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அனிமல். ஸோ அந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உடம்பு ஃபுல்லாகவே முள்ளாக முடியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ராடை சுற்றி ஃபுல்லாகவே வந்து ஃப்ளஜலாக இருந்ததுன்னா அதுதான் பெரி ட்ரைக்கஸ். ஓகேங்களா, எர்பீனியா வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது கேட்கலாம். ஓகேங்களா, அதுக்காக சொல்கிறேன். இது கேட்டிருக்காங்க முன்னாடி கூட. ஓகேங்களா, அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ராசைக்ளின் அதெல்லாம் பிபிஎம் லெவலில் 100 பிபிஎம், 150 பிபிஎம், 200 பிபிஎம் அந்த மாதிரி எழுதிங்கன்னா தப்பு இல்லை. ஓகேங்களா, இது எழுதலாம். அதே மாதிரி டிசீஸ் வந்து சானிடேஷன் ப்ராக்டிசஸ், க்ரோயிங் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸு. அப்புறம் என்ட்ரி ஆஃப் பேத்தோஜன். இந்த பேத்தோஜன் எப்படி என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா மூலியமாக தான் என்ட்ரி ஆகுது. ஓகேங்களா, இலை துளைகள் மூலியமாக உள்ளே போகுது. பரவறதுக்கு உகந்த காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எல்லாமே பொறுத்த வரைக்கும் வார்ம் டெம்பரேச்சர் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஸ்ப்ளாஷ், மலைச்சாரல் அடிக்கும் போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், ஏர்போன் காற்று மூலியமாக. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோட் ஆஃப் ஸ்ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டட் ஃப்ரூட்ஸ்லேருந்து கூட ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், இதை தாண்டி வேறு எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ரைசோம் ராட்டு ஜிஞ்சரில் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பேத்தோஜன். இதுவும் அதே மாதிரி தான், அதே கதை தான், வழக்கமாக எழுதுகிற அதே கதைகள் தான். வாட்டர் சோக்கட் லீசன்ஸு இன்ஃபெக்டட் பிளான்ஸில் வந்து எல்லோ கலராக ஆகும். இன்ஃபெக்டட் பிளான்ஸுடைய காலர் ரீஜனில் வந்து வாட்டர் சோக்கட் லீசன்ஸ் அண்டு ட்ரையிங் அப்பியரன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரெட் ஆகி ரைசோம் இன்ஃபெக்ட் பண்ணி ரைசோம் வந்து ராட்டனிங் ஆகும். அந்த ராட்டனிங் ஆனதில் மைசிலியம் க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் மேலே கீழே அழுகி போச்சுனாவே மேலே வந்து வாடி போக ஆரம்பிச்சிடும், எல்லோ கலர் லீவ்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் மேலேயும் சில ஸ்பாட்ஸு பிளைட்டிங் சிம்டம்ஸ்லாம் உருவாகும். ஓகேங்களா, இதை அப்படியே கொஞ்சம் ஃபாலோட் பை எழுதிருங்க இங்கிலீஷில் ஃபுல்லாக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எதனால ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பித்தியம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் மெட்டலாக்சில் போயிடணும். கண்டிப்பாக மெட்டலாக்சில் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது சீடு கிடையாது, இங்கே வந்து என்ன சொல்லுவோம், செட்ஸா டியூபர்ஸா. ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து டிசீஸ் ஃப்ரீ செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. தண்ணி தேங்குச்சுனாவே அழுகி போயிடும். அந்த இடத்துல ஈஸியாக ஊமைசிட்ஸ் ஃபங்கை வளர்ந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதை எழுதுங்க மேனேஜ்மெண்ட்டில், இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய சாயில் போன் பேத்தோஜன்ஸ்னாவே இதுக்கும் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் சொல்லுவோம். பட் ஊமைசிட்ஸ் ஃபங்கைக்கு நம்ம சொல்ல மாட்டோம். அதெல்லாமே அதில் எழுதி வச்சிடாதீங்க போயிட்டு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் போகுமா. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஒன்று பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ரெட் ராட்டு. ஓகேங்களா, ரெட் ராட் பொறுத்த வரைக்கும் கொலிட்டோட்ரைக்கம் ஃபால்கேட்டம் சொல்லுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராவே வேறு அடுத்து போக போகிறீங்க. ஸோ அதனால் ஒரு சின்னதாக தெரிஞ்சிருக்கணும். தூரத்துலேருந்து பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3rd or 4th லீஃப் விதரிங்னா காய்ச்சி போடுறது. ஓகேங்களா, ட்ரையிங் கூட சொல்லலாம். அதுதான் முக்கியமான சிம்டம் ஃபார் த எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகர் கேன் ரெட் ராட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொல்லோ டிசீஸ் சுகர் கேன் ரெட் ராட்லேயே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஸ்கலரேஷன். ஓகேங்களா, ரெட்டிஸ்ட் வாஸ்குலர் டிஸ்கலரேஷன் அந்த மைசிலியம் அதில் க்ரோ ஆகும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் இது பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு இந்த லீஃபில் வந்து ரெட் கலராக மாறி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிம்டம் எழுதுங்க. மோஸ்ட்லி வரைஞ்சி எழுதிட்டிங்கனாவே போதும், கொலிட்டோட்ரைக்கம். ஓகேங்களா, அசரோலை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் செட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கார்பன் டாசிமில் 0.1% கார்பன் டாசிமில் 30 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும் செட்ஸை.
அதுக்கப்புறம் பயன்படுத்தணும். செட்ஸை வந்து டிசீஸ் ஃப்ரீ செட்ஸ் யூஸ் பண்ணணும், ரெசிஸ்டன்ட் செட்ஸு. அப்புறம் வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகிறத தடுத்து நிறுத்தணும் அந்த ஏரியாவில். அதெல்லாம் முக்கியமான ப்ராக்டிஸ். வேறு என்னென்ன எழுதுவீங்களோ அதெல்லாம் உள்ள கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்புறம் பொல்லு டிசீஸ், பெப்பர் பொல்லு டிசீஸ் பொறுத்த வரைக்கும், பொல்லு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலையாள வேர்டு விச் மீன்ஸ் ஹேலோ திங் அப்படின்பாங்க. இது கேட்க பாசிபிள் இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் இந்த சிம்டம் பார்த்தா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் சரௌண்டட் பை த எல்லோ ஹாலோ. இனிஷியலாக மைனூட் வாட்டர் சோக் லீசன்ஸ் அது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் விச் ஸ்ப்ரெட் இன் டு த ஃப்ரூட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஃப்ரூட்ஸ் விச்சு மல்ஃபார்ம்டு, அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து மல்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு வடிவத்துலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறிடும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்படி மாறிடுச்சுனாவே நம்ம பேப்பர் வாங்க மாட்டோம்ல. அதனால தான் இது லாஸ் ஆகுது. பொல்லோ டிசீஸ், ஆந்த்ரகனோஸ்னு சொல்லுவோம்ல, ஃப்ரூட் ராட்டு, அது சொல்லுவாங்க. பொல்லோ டிசீஸ் அதர்வைஸ் கால்ட் as கேட்பாங்க. ஆந்த்ரகனோஸ். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். இந்த சிம்டம் எழுதிட்டு பொல்லோ டிசீஸ் பொறுத்த வரைக்கும் கார்பன்டாசிம் ஒரு வேன்கோசிப் ஏதோ ஒன்று ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுத்து முடிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்து டிஃப்ரெண்ட் இன்டர்வல் 15 days இன்டர்வலில் கொடுத்தோம்னா ரெகுலராக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ரைசோபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ராட் சொல்லுவோம். ரைசோபஸ் ஆர்டோகார்பி அண்ட் ரைசோபஸ். அப்படி தெரியலனா ரைசோபஸ் ஸ்பீசிஸ் கூட போடுங்க, தப்பு இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரைசோபஸ் எஸ்பிபி டாட்னு போட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணக்கூடவே கூடாது. ஸ்பீசிஸ் ரெண்டுமே ஜீனஸ் ஸ்பீசிஸ் எதுனா மட்டும் தான் அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணுறது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அண்டர்லைன் பண்ணலைன்னா மார்க்கே போட மாட்டாங்க சயின்டிஃபிக் நேமை. ஓகேங்களா? பட் இங்கே வந்து தேவையில்லை. ரைசோபஸ் ஸ்பீசிஸ் டாட் வச்சிட்டிங்கன்னா அண்டர்லைன் பண்ண தேவையில்லை. ஜாக் ஃப்ரூட் ராட்டு, ரைசோபஸ் ஹெட் ராட் ஆஃப் சன்ஃப்ளவர். ஓகேங்களா? இது கேட்பாங்க கண்டிப்பாக. இது ரெண்டுலேயுமே வரும். ஸோ சிம்டம் பொறுத்த வரைக்கும் நீங்களே எழுதிடுவீங்க. அதே மைனூட் வாட்டர் சோக் லீசன்ஸ் தான் இனிஷியலி ஸ்டார்ட் ஆகிறது வந்து நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட்டில் ஸ்டார்ட் ஆகும். இன்ஃபெக்டட் ஃப்ரூட்ஸ் வந்து பிளாக் கலர் மைசிலியர் growth வித் என்டையர்லி கவர் த ஃப்ரூட்ஸு ஃப்ரூட் பிகம் டீகேயிங். ஓகேங்களா? அது வந்து நார்மலாக எழுதுவாங்க. நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா கூட வந்து மோஸ்ட்லி இன்ஃபெக்டட் த மேல் ஃப்ரூட்ஸ் டியூ டு தர் சிம்பிள் சுகர் அப்படிங்கிற வேர்டு எழுதுனீங்கன்னா இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆம்பளை ஃப்ரூட்டை மட்டும் தான், மேல் ஃப்ரூட் மட்டும் தான் இன்ஃபெக்ட் பண்ணுமா பாருங்கள். இதில் கூட மேல் ஃப்ரூட் மட்டும் தான் இன்ஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவரில் அது கிடையாது, மேல் ஃப்ரூட் ஃபீமேல் ஃப்ரூட் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு போர்ஷனில் வந்து வாட்டர் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஹெட்டு வந்து டிகே ஆகும். அந்த டிகே ஆன போர்ஷனில் வந்து மைசிலியம் க்ரோ ஆகும். ரைசோபஸ் ஹெட் ராட் சன்ஃப்ளவரில். ஸோ ரைசோபஸ்ங்கிறது நம்ம என்ன ஃபங்கைன்னு பார்த்தீங்கன்னா ஜைகோமைசிட்ஸ் ஃபங்கை. ஓகேங்களா? ஸோ அதனால் கேமெட் அஞ்சல் காப்பரேஷன் நடக்கும். அந்த டயக்ராம் முடிஞ்சதுன்னா போடுங்க, கிடச்சதுன்னா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைசோபஸ் ஹெட் ராட் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் COC 0.25% அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்ம ஜாக் ஃப்ரூட் ராட் எழுதி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வரக்கூடிய கொஷின். அந்த இடத்துல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த சீசனில் வந்து நம்ம COC 0.5% ஸ்ப்ரே பண்ணுறது பெட்டர் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஃபார் த ஜாக் ஃப்ரூட் ராட். இங்கே வந்து சீசனல் கிடையாது, அது க்ரோ பண்ணுற சீசனில் வரும். அதனால் டூரிங் த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஓகேங்களா? COC கார்பன்டாசிம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? ஓகே, பட் இங்கே COC ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கார்பன்டாசிம் கூட COC தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0.25% கண்டிப்பாக இருக்கணும். எங்கன்னா இங்கே ஜாக் ஃப்ரூட் ராட்டுக்கும் பிளாக் ஸ்பாட் ஆஃப் ரோஸுக்கும் அது ரெண்டுக்குமே கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து டேஃப்ரினாங்கிறது நேக்கட் ஆசியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கஸ். இது என்னென்ன பேத்தோஜனை இன்ஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு கிராப்புமே இருக்குது லக்கீலி. ஓகேங்களா? ஏன்னா டேஃப்ரினா டிஃபார்மன்ஸ், டேஃப்ரினா மேக்குலன்ஸ்னு சொல்லுவோம். டிஃபார்மன்ஸுங்கிறது பீச் லீஃப் கல், மேக்குலன்ஸுங்கிறது டர்மரிக் லீஃப் பிளாட்ச். ஓகேங்களா? டர்மரிக் லீஃப் பிளாட்ச் நல்லா சிம்டம் பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் எழுத போகிறீங்க. போயிட்டு கண்ணை மூடிட்டு வரணும். சில பேர் வந்து லீஃபில் வந்து பெரிய கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை தான் வந்து லீஃப் பிளாட்ச்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தப்பாக. தெரிஞ்சிருப்பீங்க சில பேர் கூட. பட் அது கிடையாது, இதுதான் லீஃப் பிளாட்ச் உண்மையாலுமே. இங்கே லெஃப்ட் சைடு இருக்கிறது பீச் லீஃப்கள். இனிஷியலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்லிங் ஆஃப் லீவ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாறும். எல்லோ கலர்லேருந்து ரெட் கலராக மாறும் லீவ்ஸு. ஸோ இந்த லீஃப் இன்ஃபெக்ட் ஆகிறனால ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஃபார் த டேஃப்ரினா. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸில் வந்து ப்ரௌன் கலர் மைனூட் வாட்டர் சர்க்குலேஷன் தென் பிகம் த ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ். ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் சரௌண்டட் பை த எல்லோ ஹாலோ அண்ட் தென் தேர் ப்ரொடியூசிங் த இன்ஃபெக்ஷன் ஆன் த ரைசோம்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ரைசோம்ஸில் வந்து சம்டைம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். க்ரோத் ஆஃப் த ரைசோம் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் இன்ஃபெக்ட் ஆகுது இல்லை அதனால். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் COCயும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? இது ஃபங்கல் டிசீஸுங்க. டேஃப்ரினா பீச் லீஃப்கள் பொறுத்த வரைக்கும் லீஃப்கள்னு உடனே வைரஸ்க்கு போயிடக்கூடாது. டேஃப்ரினா மட்டும் அது ஃபங்கல் டிசீஸ். இதை கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாருமே வந்து லீஃப்கள்னு உடனே வைரஸ்னு எழுதிருங்கன்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஃப்ளை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொல்லி முடிச்சிருவாங்க.
பட் அதுக்குன்னு வேணும்னு வைப்பாங்க பீச் லீஃப்களை கொண்டு வந்து. ஏன்னா நிறைய முக்கால்வாசி பேர் வந்து பீச் லீஃப்கள்ன உடனே வைரஸ்னு போயிடுவாங்க. பட் பீச் லீஃப்கள்ங்கிறது ஃபங்கஸ், எங்கே போனாலும் மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, அதுக்காக தான் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு சிம் இம்பார்ட்டன்ட் பாக்டீரியல் டிசீஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிட்ரஸ் கேன்கர் கண்டிப்பாக கேட்பாங்க. மேங்கோ பொறுத்த வரைக்கும் மேங்கோ பாக்டீரியல் லீஃப் பிளைட். ஓகேங்களா? ஆங்கிலோ லீஃப் ஸ்பாட் ஆஃப் மேங்கோ, முக்கோண ஷேப்பில் வந்து லீஃப் ஸ்பாட் ப்ரொடியூஸ் ஆகும் மேங்கோவில், அதுதான். ஓகேங்களா? இது எழுதிட்டு ஜாந்தோமோனாஸ் கேம்பஸ்டிஸ் பேத்தவர் மேஞ்சிஃபெரை, அதுதான் சயின்டிஃபிக் நேம். ஓகேங்களா? காஸ்டல் ஆர்கானிசம். அது கொடுத்துட்டு அந்த அதே மாதிரி சிம்டம் தான் ஃப்ரூட்டில் வரும், ட்விக்ஸில் வரும், ஸ்டெம்ஸில் வரும். வழக்கமாக எழுதுகிற கதை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஜாந்தோமோனாஸ்னால் நம்ம ராட் ஷேப்டு போட்டு ஒன்று போட்டுறோம். ஓகேங்களா? அது போட்டிங்கன்னா முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்கட்டு சொல்கிறேன். கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. கிராம் பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு வந்து 3 பாக்டீரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் பிஎஸ்சி படிச்சிங்கன்னா தான் வந்து கண்டிப்பாக வந்து ஷைன் ஆக முடியும், பாசிட்டிவாக இருக்க முடியும். ஓகேங்களா? அதனால் பிஎஸ்சி பேசில்லஸ் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிளாவி பாக்டர் கொரினி பாக்டீரியம் அதெல்லாமே வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. அது தவிர வர எல்லாமே கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இதை வச்சு எழுதிடுவீங்க நீங்கள் கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவாங்கிறத. ஓகேங்களா? போதும். இப்போ ஜாந்தோமோனாஸ் கிராம் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். ஓகேங்களா? ஓகே. காட்டன் பாக்டீரியல் லீஃப் பிளைட். ஓகேங்களா? அதுவுமே ஆங்கிலோ லீஃப் ஸ்பாட் ஆஃப் காட்டன். ஆங்கிலோ லீஃப் ஸ்பாட் ஆஃப் காட்டன் பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கண்டிப்பாக வந்து 3 மார்க் கொஸ்டினில் இது இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சில பெக்குலர் சிம்டம் இருக்குது. அதாவது நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, ட்விக் பிளைட்டு, சாரி ட்விக் கேன்கர், ஃப்ரூட் கேன்கர் படித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பிஎல்பி பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ் அக்கர் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ராட்டு, சாரி போல் ராட்டு, பிளாக் ஆம், அப்புறம் லீவ் ஸ்பாட். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா பிஎல்பிஎஃப் காட்டனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிம்டம்ஸ். அதை எழுதி போல் ராட்னா என்ன, போலில் வந்து ராட் ஆகிறது, அதை அப்படியே எழுத மாட்டிங்களா? இனிஷியலி த போல் பிகம் வாட்டர் சர்க்குலேஷன்ஸ் அண்ட் தென் ஸ்பாட்ஸ் பிகம் enlarged and then producing the rotting symptom in bowls. So the quality of the bowls and கப்பாஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து குவாலிட்டி இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ இட்ஸ் ஃபேவரபிள் ஃபார் த செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆஃப் அனதர் பேத்தோஜன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஊண்டு கிரியேட் பண்ணுதில்ல. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ஜாஸ்மின். ஓகேங்களா? ஜாஸ்மின் பாக்டீரியல் ஸ்பாட்டு அதே மாதிரி ஜாந்தோமோனாஸ் கேம்பஸ்டிஸில் வரும். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ஜாஸ்மின் பொறுத்த வரைக்கும் சிர்கோஸ்போரா ஜாஸ்மினிகோலான்னு ஒன்று வரும். பாக்டீரியல் ஸ்பாட் ஃபங்கல் ஸ்பாட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வரும். ஓகேங்களா? அடுத்து ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எர்பீனியாங்கிறது என்ன டைப் ஆஃப் ஃப்ளஜில்லா, எர்பீனியா அமைலோவரா. இதுதான் ஃபஸ்ட்டு பாக்டீரியல் பிளான்ட் டிசீஸ் டிஜே பரில் ரிப்போர்ட் பண்ணார். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பேத்தோஜன். வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணது எதுன்னு கேட்டாங்கன்னா பாக்டீரியல் பிளைட். ஓகேங்களா? அதாவது ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள், ஃபயர் பிளைட் இதிலே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஃபயர் மாதிரி பிளைட் ஆகும். இனிஷியலாக நம்ம சொல்லக்கூடிய சிம்டம் சொல்லிவிட்டு அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபயர் பிளைட்டு கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இது பொறுத்த வரைக்கும் செஃபர்ட்ஸ் குரூக் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கணும். செஃபர்ட்ஸ் குரூக்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மைப்பவனுடைய குச்சி அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஏன்னா வந்து இன்ஃபெக்ட் ஆன பிளான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குச்சி மாதிரி மடங்கி போயிருக்குமாமா. உங்களுக்கு தெரியும், வயசானவங்கலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சந்திரமுகி மூவியில் நடந்து வரும்போது ராஜா கையில் வச்சுருப்பார் பார்த்தீங்களா, தட்டிக்கிட்டு நடந்து வருவார்ல கையில் பிடிச்சிட்டு, அதுதான் செஃபர்ட்ஸ் குரூக்கு. ஸோ அந்த குரூக் மாதிரி சிம்டம் ப்ரொடியூஸ் ஆகும், அது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் ஹனி டியூஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இன்ஃபெக்டான பிளான்ஸில். அந்த ஹனி டியூஸ் வந்து ஹனி பீஸு இன்செக்ட்ஸ்லாம் வரப்போ அந்த சாப்பிடும்போது அது வாயிலேருந்து வேற ஒரு பிளான்ட்டுக்கு போகிறப்ப டிரான்ஸ்மிட் ஆகும். அதுதான் வந்து நெக்டாரிதோட்ஸ்னு சொல்லுவோம். நெக்டாரிதோட்ஸ்னால் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹனிடியூ லைக் சப்ஸ்டன்ஸை வந்து ஒரு இன்செக்ட் வந்து ஃபீட் பண்ணி வேற ஒரு பிளான்ட்டுக்கு வந்து போலன் ட்ரான்ஸ்ஃபருக்காக அது போகும். அது போலன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஃபயர் பிளைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ஃபயர் பிளைட் பொறுத்த வரைக்கும் பாக்டீரியானாலும் நீங்கள் எழுதிடுவீங்க ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் அதெல்லாம். ஓகேங்களா? அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வைரல் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான வைரல் டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃப்ளை லீவ்கள்னாவே மோஸ்ட்லி எல்லாமே வந்து இந்த வேர்டு இருந்ததுனாவே இதை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக திரும்ப திரும்ப புதுசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஜெமினி வைரஸ்ங்கிறத எழுதிக்கோங்க. ஜெமினி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஜெமினினா 2 பொம்மை நின்றுட்டு பிபி விதமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஜெமினின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜெமினி வைரஸ்ங்கிறது 2 பார்ட்டிகள் ஒன்றா சேர்ந்துருக்கும், அதுதான் ஜெமினி வைரஸ் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒயிட் ஃப்ளை ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய எல்லாமே ஜெமினி வைரஸ் குரூப் தான்.
அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டன் லீஃப் கல் வைரஸ். எல்லா லீஃப் கல்லுமே வந்து வயிற்றுலேயே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். காட்டன் லீஃப் கல், கசாவா மொசைக் வைரஸு. இது கசாவா மொசைக் வைரஸும் ஐசிஎம்வின்னு கொடுத்துருவாங்க. அங்கே போனோன்னே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஐசிஎம்வின்னு என்னன்னு சொல்லிட்டு. இந்தியன் கசாவா மொசைக் வைரஸ் ஓகேங்களா. அடுத்து சில்லி லீஃப் கல் வைரஸு. அடுத்து ஜாஸ்மின் ஃபில்லோடி, அது மட்டும் ஃபைட்டோபிளாஸ்மா ஓகேங்களா. அதுவும் ஒயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய கிராப்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டினாவது கேட்க பாசிபிள் அதிகம். பாருங்கள் 4 2 வருது. அடுத்து ஏஃபிட்ஸ். ஏஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் குக்கும்பர் எல்லோ மொசைக் வைரஸ், கட்டை டிசீஸ் காடமம். இந்த கட்டை டிசீஸ் அப்படிங்கிறது காடமம் மொசைக் வைரஸ் தான். அந்த கட்டை டிசீஸ் பொறுத்த வரைக்கும் பிளாட் ஹேஃபிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பென்டலோனியா நைக்ரோநெர்வோசன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சால் எழுதுங்க இன்செக்ட்ஸுக்கு. அப்படி இல்லைன்னா தப்பு தப்பாக எழுதாமல் அதனுடைய காமன் நேம் எழுதி வச்சுட்டு வந்துடுங்க டீசெண்டாக ஓகேங்களா. பட் சயின்டிஃபிக் நேம் எழுதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்கோர் பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா. பென்டலோனியா நைக்ரோநெர்வோசா. நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த சிட்ரஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிட்ரஸ்லேருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. இது குழப்பமே நிறைய பேத்துக்கு. சிட்ரஸ் க்ரீனிங்க்கு வந்து சிலிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ட்ரஸ்டிஸாங்கிறது ஏஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த ட்ரஸ்டிஸாங்கிறது தான் லார்ஜஸ்ட் த்ரெட் லைக் வைரஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கிளாஸ்ட்ரோ வைரஸ்னு கொடுப்பாங்க. இது அமாங் த வைரஸ் விச் கம்ஸ் அண்டர் த கிளாஸ்ட்ரோ வைரஸ். ஏன்னா கண்டிப்பாக வைரஸ் கிளாசிஃபிகேஷனில் 2 கொஸ்டின் கேட்டாகணும். அதில் இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிளாஸ்ட்ரோ வைரஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சிட்ரஸ் ட்ரஸ்டிசா வைரஸ் ஓகேங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஃபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டிசார்டர். அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டாகணும் ஓகேங்களா. அது பொறுத்த வரைக்கும் பிளாக் டேப் ஆஃப் மேங்கோ, போரான் டெஃபிஷியன்சி, அப்படி இல்லைன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். நியர்பை பிரிக் லைன்ஸ் எங்கே சொல்ல பக்கத்தில் இருந்துச்சுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து பிளாக் டேப் ப்ரொடியூட் பண்ணும் ஓகேங்களா. அடுத்து இதை வந்து 3 மார்க்கில் கேட்டால் என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ ஃப்ரூட்டை போட்டுட்டு அதில் டிஸ்டல் எண்டு ப்ராக்சிமல் எண்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த டிஸ்டல் எண்டு இல்லாமல் அந்த கட் ஆகும் பார்த்தீங்களா, மூக்கு மாதிரி கட் ஆகும்ல நம்மளுடைய மேங்கோவில். அந்த மூக்கு பகுதியில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு பிளாக் டிப்னு போட்டு அதை பற்றி எலாபரேட் பண்ணுங்க ஓகேங்களா. இந்த நியர்பை சொன்னேன் பார்த்தீங்களா, பிரிக் லைன்ஸு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அதுனால போதும். மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்ப்ரேயிங் ஆஃப் போரான் ஓகேங்களா. அவ்வளோதான், அது போதும். அடுத்து பிளாக் ஹார்ட் ஆஃப் பொட்டேட்டோ, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுவும் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சினால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிசீஸ் வந்து பிளாக் ஹார்ட் ஆஃப் பொட்டேட்டோ. ஸோ இவ்வளோ தாங்க. இதை தாண்டி வந்து மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் மேண்டட்டரி கொஷின். இப்போ எடுத்துருக்கிறது எல்லாமே இது எல்லாமே கூட கொஷினில் இருக்கலாம். பட் இதில் 1 or 2 மிஸ் ஆகி கூட இருக்கலாம். பட் இது எல்லாமே கண்டிப்பாக வரும். ஸோ இது படிச்சிருந்தீங்கன்னாவே ஓரளவுக்கு வந்து நீங்கள் சமாளிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பட் இப்போ டாபிக் வைஸ் வந்து இது வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதோட நிறுத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சிலபஸில் நான் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்கிறேன். அதை அப்படியே நீங்கள் மைண்டில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இப்போ வாங்க அப்படியே லைட்டாக ஒரு ரிவிஷன் போவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வீட் கிராப் பொறுத்த வரைக்கும் வீட் ஸ்டெம் ரெஸ்ட் ஓகேங்களா. அந்த வீட் ஸ்டெம் ரெஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு நமக்கு. லைஃப் சைக்கிள் போட்டு எழுதிட்டீங்க எல்லாமே ஓகேங்களா. அதுக்கப்புறம் வீட் ஸ்டெம் ரெஸ்ட் என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா பக்சினியா பேத்வே அப்படிங்கிற மாதிரி ஏதோ பெருசாக கொடுத்துருவாங்க. சம்டைம் 3 மார்க்கில் கேட்கலாம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, மூமெண்ட் ஆஃப் யூரிடோஸ்போர் ஃப்ரம் ஹிமாலயன் ஹில்ஸ் டு நீலகிரி ஹில்ஸ். இமயமலையிலேருந்து நீலகிரி நம்ம மலை இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் யூரிடோஸ்போர் மூவ் ஆகிறது தான் பக்சினியா பேத்வே ஓகேங்களா. அந்த பக்சினியா அப்படிங்கிறது வந்து பாம்பு மாதிரி மூவ் ஆகும். ஏன் சும்மா அது சும்மா ஓகேங்களா, பாம்பு மாதிரிலாம் மூவ் ஆகாது. எதுக்காக சொல்கிறேன்னா நாகராஜன் அப்படிங்கிறது தான் வந்து ரிப்போர்ட் பண்ணார் ஓகேங்களா. அதுக்காக சொல்கிறேன். நாகராஜன் அப்படிங்கிறவர் ரிப்போர்ட் பண்ணார் ஓகேங்களா. நாகராஜன் அண்ட் ஜோசி அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன்னா அவரும் கூட ஒரு கோவாத்தர் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து இந்த கொஷினை. இந்த நாகராஜனுங்கிறவர் ஃபாதர் ஆஃப் வீட் ஸ்டெம் ரெஸ்ட் இன் இந்தியா ஓகேங்களா. இந்த ஜோசி ஏன் சொன்னேன்னா இந்த ஜோசியம் பார்க்காதுன்னு வச்சுக்கோங்க. ஜோசியம் பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பக்சினியா பேத்வே அந்த பக்சினி எப்படி போகுதுங்கிறதுக்கு ஜோசியம் பார்த்தவர் தான் ஜோசி, JOSHI ஓகேங்களா. ஜோசி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பக்சினியா பேத்வேக்கு அப்புறம் நாகராஜன் அண்ட் சிங்னு ஒருத்தங்க இருக்காங்க ஓகேங்களா. வீட் ஸ்டெம் ரெஸ்ட் ரூல்ஸ்னு சொல்லிட்டு அது யாருன்னு கேட்பாங்க. சிங்குன்னு வந்துட்டு அது ரூல்ஸு, ஜோசின்னு வந்துட்டா பேத்வே. இதுக்காக சொன்னேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வீட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வீட்டில் விர்லன் ரேஸ் எதுன்னு கேட்பாங்க. UG99, ஒகாண்டா 99. அப்புறம் கர்னல் பண்ட் ஆஃப் வீட் ஒன்று கிடச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, நியோவசியா இண்டிகான்னு சொல்லிட்டு. அப்படி கெட்டுப்போன மீன் வாட அடிக்கும் ட்ரைமீத்தேல் அமைன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்னால. ராட்டன் ஃபிஷ் வாடர் விச் ப்ரொடியூஸ்ட் இன் விச் டிசீஸ் ஆஃப் வீட், இது கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இது குவாரண்டைன் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் ஓகேங்களா. கர்னல் பண்ட் ஆஃப் வீட்டு. அப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வீட் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வீட்டில் ஒரு துண்டு டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்காக்கில் நெமட்டோடு, அது கேட்பாங்க. ஆங்கிலோனேட்டட் டிசி ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் பேராசிட்டிக் நெமட்டோடுன்னு கேட்டாங்கன்னா ஆங்குலினா ட்ரிட்டிசி. துண்டு ஃபேஸுங்கிறது பாக்டீரியா ஓகேங்களா. துண்டில் தான் வந்து பாக்டீரியா நிறையா இருக்கும், ஏன்னா துவைச்சிட்டு ஒழுங்காவே காய போடுறதில்ல. அதனால் துண்டில் வந்து பாக்டீரியா காசு பண்ணும். ஈரக்காக்கல் ஃபேஸுங்கிறது நெமட்டோடு காசு பண்ணும் ஓகேங்களா, தெரிஞ்சிருக்கணும். இது கூட சம்டைம் கேட்பாங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிக்பியில் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிடுவீங்க போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. சாரி, அதே மாதிரி இன்னொன்று மறந்துட்டேன். இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின், கண்டிப்பாக ஆஃப் மார்க் கொஷினில். மற்ற எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் அதை விட 10 டைம் இம்பார்ட்டன்ட்ங்கிறத ரிப்பீட் பண்ணுறேன். வீட் லூஸ் மேட் ஓகேங்களா, இன்டர்னலி சீட் போன் பேத்தோஜனுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. அந்த சீட் போன் வந்து உள்ளே போயிடும், மைசிலியம் வந்து உள்ளே வளர்ந்துடும், அதான் இன்டர்னலி சீட் போன். அதனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஓகேங்களா, லூஸ் மட் பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, 52°C ஃபார் 11 மினிட்ஸ். அது இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகேங்களா. அடுத்து சிக்பி, போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி சீட் போன் வைரஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். லென்டில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சன்ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் சன்ஃப்ளவர் ஹெட் ஆட் படித்தோம் பார்த்தீங்களா, அது சன்ஃப்ளவர் பொட்ரி மில்டியூ சயின்டிஃபிக் நேம் கேட்பாங்க ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபஸ் ஹெட் ஆட் பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேரியா லீஸ் பாட்டு. மற்றபடிக்கு சன்ஃப்ளவர் நெக்ரோசிஸ் வைரஸ் அது கேட்பாங்க ஓகேங்க, எஸ்என்வி ஓகேங்களா. த்ரிப்ஸு ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் மஸ்டர்ட் பொறுத்த வரைக்கும் அல்புகோ கேண்டிடான்னு ஒரு பேத்தோஜன் இருக்குது, அது கேட்பாங்க, சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் வரும். ஃபால்ஸ் ரெஸ்ட்னு சொல்லுவோம், ஒயிட் ரெஸ்ட் ஆஃப் அமராந்தஸ் சொல்லுவாங்க. ஒயிட் ரெஸ்ட் நம்மளுடைய ரெட் ரெஸ்ட் கிடையாது, நம்மளுடைய நார்மல் ரெஸ்ட் மட்டும்தான் உண்மையான ரெஸ்ட்டு, மற்ற எல்லாமே ஃபேக்கான ரெஸ்ட், அது ஃபால்ஸ் ரெஸ்ட்டு ஓகேங்களா. ஒயிட் ரெஸ்ட் ஆஃப் அமராந்தஸ் ஓகேங்களா, அல்புகோ பிரிட்டி ஓகேங்களா. அந்த அமராந்தஸில் வரக்கூடியது மஸ்டர்ட்லேயே வரும் ஓகேங்களா, அல்புகோ கேண்டிடா ஓகேங்களா. அல்புகோங்கிறது வாயில் கொப்பளம் வரும் பார்த்தீங்களா வெள்ளை கலரில், அது காசு பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் அல்புகோ கேண்டிடியான்னு சொல்லுவோம், கேண்டிடியாப்சிஸ் சொல்லுவோம் நமக்கு ஹியூமனில். அங்கே வந்து அல்புகோ கேண்டிடா ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பேத்தோஜன் மஸ்டர்ட் பொறுத்த வரைக்கும். இது கேட்கலாம், ஒயிட் பிளஸ்ட் ஆஃப் அமராந்தஸ் ஓகேங்களா. அதே மாதிரி பேத்தோஜன் கேரக்டர் வைஸ் கேட்கணும், மோஸ்ட்லி பேத்தோஜன் கேரக்டர் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது ஃபண்டமெண்டல் கோர்ஸ் கிடையாது. பட் சம்டைம் கேட்டாங்கன்னா செயின்ஸ் ஆஃப் கொனிடியா அப்படிங்கிறது வந்து அல்புகோவில் இருக்குன்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் பதாச்சு மஸ்டர்ட். காட்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு டிசீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காட்டன் பார்த்தோன்னே நம்ம புலி மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காட்டனில் வந்து வெட்டிசிலியம் வில்ட்டுக்கு வந்து டைகர் ஸ்ட்ரைப்ஸு அது டைகர் கிளாவ்ஸ்னு சொல்லுவாங்க. புலி மேலே இருக்குது பார்த்தீங்களா வரி வரியான கோடு, அந்த மாதிரி அப்பியரன்ஸ் வந்து வெட்டிசிலியம் வில்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகும், வெரிட்டிசிலியம் ஓகேங்களா. ஃபிசிலியம் எழுதி வச்சிடாதீங்க, இது கேட்பாங்க கண்டிப்பாக ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பொறுத்த வரைக்கும் பிளாக் ஆம் ஆஃப் காட்டன், அதுதான் ஆங்குலர் ஸ்பாட் ஆஃப் காட்டன், அது ஒரு சிம்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் காட்டனில் வந்து ரெட்டனிங் ஆஃப் காட்டன் மெக்னீஷியம் டிஃபிஷியன்சியில் வரும். வேறு வந்து காட்டன் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ஃபிசேரியம் வெட்டிசிலியம் வில்ட்டு ஓகேங்களா. ஃபிசேரியம் வில்ட்டு பொறுத்த வரைக்கும் எல்லா கிராப்லேயுமே வந்து வாஸ்குலர் டிஸ்கலரேஷன், ரெட்டிஸ் ப்ரௌன் டிஸ்கலரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அது எதிர்பார்ப்பாங்க டேர்ம் ஓகேங்களா. அடுத்து சுகர் கேன் வந்து பொறுத்த வரைக்கும் கிராசி சூட் வைரஸ் இருக்கும். அப்புறம் ரட்டுன் ஸ்டண்டிங் ஓகேங்களா. ரட்டுன் ஸ்டண்டிங் அப்படிங்கிறது வந்து கிளாவிபாக்டர் சைலிஸ் ஸ்பீசிஸ் சைலி ஓகேங்களா, அது பாக்டீரியா ஓகேங்களா, இன்கேபிட்டிங் பாக்டீரியாஸில் வரும் ஓகேங்களா. அப்புறம் சுகர் கேன் ரெட் பிரஸ்ட்டு ஓகேங்களா. அப்புறம் சுகர் கேன் ரட்டுன் ஸ்டண்டிங்கு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசீஸஸ் சுகர் கேன் பொறுத்த வரைக்கும். சுகர் கேன் மொசைக் வைரஸ் அது திருப்பி ஏஃபிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஓகேங்களா. இதுதான் சுகர் கேன் பொறுத்த வரைக்கும். மற்ற இதை விட ரெட் ராட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பேத்தோஜன், அது வந்து முக்கியமாக கேட்பாங்க. அப்புறம் செட்ராட்டு ஓகேங்களா, செரட்டோசிஸ்டிஸ் ஓகேங்களா. செட்ராட் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சிம்டம் தான், ரெட் ராட் மாதிரியே தான் வந்து சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ணும், பட் சயின்டிஃபிக் நேம் மட்டும் மாறும் ஓகேங்களா, செரட்டோசிஸ்டிஸ் பெரடாக்ஸா ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு மேங்கோ பொறுத்த வரைக்கும் ஆந்த்ரகனோஸுங்கிறது வந்துட்டாவே வந்து சன்கன் SUNKEN சன்கன் டிப்ரெஸ்டு ஸ்பாட்ஸ் ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். அதே மாதிரி லீஃபில் வந்து ஸ்பாட் சிம்டம் ப்ரொடியூஸ் ஆகும், அது நீங்கள் எழுதிருவீங்க. இந்த சன்கன் டிப்ரெஸ்டு ஸ்பாட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கணும். அதே மாதிரி கொலிட்டோ ட்ரைக்கும் போது அசரோலே ப்ரொடியூஸ் பண்ணும். ஃப்ரூட்டிங் படி போட்டிங்கன்னா இன்னும் மோர் ஃபேவரபுளாக இருக்கும் ஓகேங்களா மேங்கோ. அடுத்து மேங்கோ வந்து பாக்டீரியல் லீஃப் பிளைட் ஆர் ஆங்குலர் லீஃப் ஸ்பாட் ஆஃப் மேங்கோ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மேங்கோ பொறுத்த வரைக்கும் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ரெட் ரெஸ்ட் ஆஃப் மேங்கோ செஃபலோரஸ் ஓகேங்களா. சூட்டி மூல்டு கேப்னோடியம் மேஞ்சிஃபெரே, சூட்டி அவுட் க்ரோத், பிளாக் கலர் சூட்டி அவுட் க்ரோத் அந்த அப்பர் சர்ஃபேஸ் டியூ டு ஃபங்கல் இன்செக்ட் காம்ப்ளெக்ஸ், இது எதிர்பார்ப்பாங்க, இதுதான் கீவேர்டு ஃபங்கல் இன்செக்ட் காம்ப்ளெக்ஸுங்கிறது. கேப்னோடியம் ஸ்பீசிஸ் கூட போட்டுருங்க தப்பு இல்லை ஓகேங்களா. SPP டாட் போட்டிங்கன்னா அண்டர்லைன் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. கேப்னோடியம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. மியூரிஃபார்ம் டிக்டோஸ்பரி கொனிடியா அது தேவையில்லை, விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோவில் வந்து
லேட்ரல் இன்ஃபெக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆந்த்ராக்னோஸ் தான். லேட்ரல் இன்ஃபெக்ஷன் ஒன்றும் இல்லை, சிம்டம் வந்து ஃபீல்டில் வரவே வராது, ஸ்டோரேஜ் பண்ணும்போது தான் வரும். மோஸ்ட்லி ஃபீல்டு இன்ஃபெக்ஷன் காட்டவே காட்டாது. நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து ஏமாற்றும். அதுதான் லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேத்தோஜன். மேங்கோவில் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசீசஸ். ஓகேங்களா, அடுத்து சிட்ரஸ். சிட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தான் பார்த்தோம். சிட்ரஸ் க்ரீனிங்கு, சிட்ரஸ் ட்ரஸ்டிஸா, அப்புறம் சிட்ரஸ் கேன்கரு, சிட்ரஸ் கம்மோசிஸ் கேட்பாங்க. கம்மோசிஸ்னு உடனே எல்லோரும் போய் பாக்டீரியா எழுதி வச்சிடாதீங்க. சிட்ரஸ் பொறுத்த வரைக்கும் கம்மோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைட்டோப்தோரா. ஓகேங்களா, ஃபைட்டோப்தோரா சிட்ரோப்தோரான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்லாம் அந்த இம்ப்ரூவ் ட்ரைனேஜுங்கிற வேர்டு இருந்தாவே போதும், வேறு எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா, சிட்ரஸ் கம்மோசிஸ், சிட்ரஸ் க்ரீனிங், சிட்ரஸ் டபோனு, சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ் வைராய்டு கேட்பாங்க. வைராய்டு டிசீஸ் வந்து அதில் ஒன்று இருக்குது, அது கேட்பாங்க. அடுத்து கிரேப்ஸ். கிரேப்ஸ் நீங்களே சொல்லிடுவீங்க பவுட்ரி மில்டியூ, டவுனி மில்டியூ. டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, சும்மா பவுட்ரி மில்டியூ டவுனி மில்டியூ என்ன சொல்லிட்டு. ஏன்னா கிரேப்ஸில் கேட்பாங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட் எல்லாருமே எழுதிடுவீங்க. கிராக்கிங்னா என்ன, பவுட்ரி மில்டியூ. ஓகேங்களா, மமிஃபிகேஷன்னா டவுனி மில்டியூ. அப்புறம் சிம்டம்ஸ் அதை ஓவரலாக எழுதி விட்டுருங்க. ஓகேங்களா, பவுட்ரி மில்டியூ பொறுத்த வரைக்கும் கிளைசோதிசியம் ப்ரொடியூஸ் பண்ணும். அங்கே வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டவுனி மில்டியூ பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஸ்பொராஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, அது அந்த மாதிரி எழுதுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சதெல்லாம். சப்போட்டா. சப்போட்டாவில் சிக்குங்கிறது சப்போட்டாவோட ஹிந்தி நேம். சிக்குலி ஸ்பாட்டு பிலியோஸ்போரா இண்டிகான்னு சொல்லுவாங்க. பிஎல்இஎஸ்ஓ பிலியோ பிஎல்இஓஎஸ்பிஓஆர்ஏ. ஓகேங்களா, பிலியோஸ்போரா இண்டிகா. இது கேட்பாங்க, ஏன்னா இது சப்போட்டா ஒரே ஒரு டிசீஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் சப்போட்டா, மேங்கோ எல்லாத்துலேயும் இருந்து ஒரு கொஷின் கேட்கணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைபேக் டிசீஸ் இருக்குது. ஓகேங்களா, டைபேக்னு படிச்சிருப்பீங்க. டிப்பில் இருந்து டவுன்வேர்டு வந்து ட்ரையிங், டிப் டு டவுன்வேர்ட் ட்ரையிங் ஆஃப் ட்விக்ஸு. ட்விக்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி பார்த்தீங்களா, அதுதான் ட்விக்ஸு. அந்த ட்விக்ஸ் காஞ்சி போச்சுன்னா அது வந்து டைபேக். இது சிம்டம் ஓரியன்டில் கேட்கலாம். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இது வந்து போத்து பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளுடைய டைபேக்ங்கிறது. அது எல்லா கிராப்லேயுமே வரும். பட் இங்கே சிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சிக்குங்கிறது ஹிந்தி நேம் சப்போட்டாக்கு. ஜூஸ் கடைக்கெலாம் போனீங்கன்னா சிக்கு ஜூஸ்னு எழுதியிருப்பாங்க. என்னமோ பெரிய ஜூஸ்னு நினச்சி வாங்குவோம், கடைசியில் பார்த்தா சப்போட்டா ஜூஸ் தான். ஓகேங்களா, ஓகே. சிக்கு பார்த்தாச்சா. ஜாக் ஃப்ரூட் ராட், அது கண்டிப்பான கொஸ்டின், அது தவிர வேறு வழி இல்லை. பைனாப்பிள் பொறுத்த வரைக்கும் பைனாப்பிள் ஹெட் ராட்டு. ஓகேங்களா, ஃபைட்டோப்தோரா. அப்புறம் பைனாப்பிள் டிசீஸ் ஆஃப் சுகர் கேன், அங்கே அது சுகர் கேனில் வரும். அது கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. பெர்ரு பொறுத்த வரைக்கும் பெர் பவுட்ரி மில்டியூ, ஆயிடியம் எரிசிஃபைடஸ் ஃபார்மா ஸ்பெஷலைஸ் எசிபிம்பாங்க. ஆயிடியம் எரிசிஃபைடஸ் மட்டும் போதும். ஓகேங்களா, எரிசிஃபே அது வந்து எரிசிஃபைடஸ். ஓகேங்களா, போதும். ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் ஸ்கேபு, ஆப்பிள் பவுட்ரி மில்டியூ. அப்புறம் ஆப்பிளில் வந்து அவ்வளோதான், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஆப்பிளில் வைரல் டிசீஸ் கேட்டாங்கன்னாவே சாப் டிரான்ஸ்மிஷன் கண்ண மூடிட்டு எழுதுங்க. ஏன்னா ஆப்பிளில் வரக்கூடிய எல்லா வைரஸும் சாப் டிரான்ஸ்மிஷன் தான். ஏதாவது ஆப்பிள் கொடுத்து வைரஸ் டிரான்ஸ்மிட்டர் பைன்னு கேட்டாங்கன்னாவே கீழே சாப் டிரான்ஸ்மிஷன். சாப் டிரான்ஸ்மிஷன் ஒன்றும் இல்லை, அந்த வாட்டர் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதுதான். ஓகேங்களா, ஆப்பிள். பீச் லீஃப் கல். ஸ்ட்ராபெரி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீச் ப்ளம், அது எல்லாமே லீஃப் கல் தான். ஓகேங்களா, ஸ்ட்ராபெரி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராபெரி லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ராபெரியில் போட்ரைட்டிஸ் சினேரியா அப்படிங்கிற ஒரு பேத்தோஜன் தான் அதிகமான சிம்டம் காஸ் பண்ணும். ஸ்ட்ராபெரி ராட்டிங் ஆஃப் ஸ்ட்ராபெரி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி போட்ரைட்டிஸ் சைனேரியா தான். இது ரேரான கொஷின், பட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து குக்கர் பிட்ஸ் பவுட்ரி மில்டியூ. இந்த பவுட்ரி மில்டியூவில் மட்டும் அப்படியே இப்போ கண்ணை மூடிட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா, கராத்தேன். இந்த கராத்தேனை தவிர வேறு ஏதாவது அங்கே எழுதி வச்சிங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த கராத்தேன் இருக்கணும். அடுத்து பொட்டேட்டோவில் ஃபங்கல் டிசீஸ் எல்லாமே ஓரளவுக்கு இயர்லி பிளைட்டு, லேட் பிளைட்டு அதெல்லாமே இருக்குது. எக்ஸாம் ஓரியன்டாக வந்து வேறு என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்கேப் கேட்கலாம், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ். ஓகேங்களா, அது கேட்பாங்க. ஓகேங்களா, எப்படி நம்ம இங்கே படிச்சிருவோம் பார்த்தீங்களா, ப்ரூட் ஆஃப் கேபேஜ் படிக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஆஃப் லைம் போடுறதுனால டிசீஸ் ரெடியூஸ் ஆகும் பார்த்தீங்களா, படிச்சிருப்பீங்க அந்த சாயிலில். அதே மாதிரி இங்கே பொட்டேட்டோ ஸ்கேப் பொறுத்த வரைக்கும் ஜிப்சம் போடணும். இந்த ஜிப்சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் விச் ரெடியூசஸ் த இன்சிடென்ஸ் ஆஃப் பொட்டேட்டோ ஸ்கேப்னு கொடுத்துருப்பாங்க, ஜிப்சம். ஓகேங்களா, ஓகே. ஜிப்சம்ங்கிறது கவர்மெண்ட்டுக்கு போடுவாங்க, அதெல்லாம் வேணாம் நமக்கு. பட் இங்கே பார்ப்போம். ஓகேங்களா, பொட்டேட்டோ ஃபங்கல் டிசீசஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசீஸ். இதுதான் கண்டிப்பாக கேட்பாங்க ஆஃப் மார்க்கில். லேட் பிளைட் வந்து அதில் வந்துடும். இயர்லி பிளைட் வந்து ஆல்டர்னேரியா. ஓகேங்களா, இயர்லி பிளைட்னாவே ஆல்டர்னேரியா தான். ஆல்டர்னேரியா சொலானி. ஆல்டர்னேரியானா அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காய் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் போட்டு மேலேயும் கீழேயும் கூட போட்டோம்னா அதுதான் வந்து ஆல்டர்னேரியா. மியூரிஃபார்ம் டிக்யூஸ் பொரிக்கோனிட்டின்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்களா,
மியூரிஃபார்ம், MURI மியூரிஃபார்ம், M4RM மியூரிஃபார்ம், DICTY டிக்டியோஸ்போர். போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் செப்டேஷன், அதை தாங்க டிக்டியோஸ்போர் மியூரிஃபார்ம் சொல்லி ஏதோ வளர்றாங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாக்டீரியல் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசீஸ் வந்து நம்ம ஃபயர் பிளைட்டுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் டிசீஸ் வந்து இது, அதாவது பேங்கிள் பிளைட் ஆர் ப்ரௌன் ராட் ஆஃப் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. ரால்ஸ்டோனியா சொலனேசேரம். இதை படிக்காமல் போயிடாதீங்க. ஏன்னா பிஎல்பி நம்ம ஃபயர் பிளைட்டுக்கு அடுத்தபடியாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இந்த டிசீஸ் தான். ஓகேங்களா. வைரல் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. பட் நான் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ லீஃப் ரோல் வைரஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வைரஸ். லியூட்டியோ வைரஸ் சொல்லுவாங்க. அங்கே கிளாஸ்டோ வைரஸ் படித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே லியூட்டியோ, LEUTEO. ஓகேங்களா. லியூட்டியோ வைரஸ் அதுதான் வந்து பொட்டேட்டோ லீஃப் ரோல் வைரஸ். அது ஃபேமிலிங்க வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. டிரான்ஸ்மிட்டட் பை ஏஃபிட்ஸ் இது கேட்பாங்க. டிரான்ஸ்மிட்டிங் வெக்டர் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி, வேறு கேட்க மாட்டாங்க. அடுத்து பி பொறுத்த வரைக்கும் ரூட் ராட்டு. அப்புறம் பி ஆந்த்ரக்னோஸ்னால் உங்களுக்கு தெரியும், கொலைட்டோட்ரிக்கம் லிண்டிமுத்தியானம். பீன்ஸுக்கும் பீக்கும். ஓகேங்களா. பீட்ரூட், ரேடிஸ் அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அந்தளவுக்கு கிடையாது. கசாவை பொறுத்த வரைக்கும் கசாவா மொசைக் வைரஸு. கொலகேஷியா யாம்லா அந்தளவுக்கு மேஜர் டிசீஸ் கிடையாது. ஓகேங்களா. கேட்டாலும் ஆப்ஷனல், நம்ம மேலே கேட்ட கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆப்ஷனில் விட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சில்லி பொறுத்த வரைக்கும் சில்லி லீஃப்கல் வைரஸ் படித்தோம். சில்லி ஃப்ரூட் ராட்டு. ஓகேங்களா. அந்த சில்லி ஃப்ரூட் ராட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சில்லி ஃப்ரூட் ராட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சிம்டம் பார்த்தீங்கன்னா சில்லியோடைய பாக்டீரியல் லீஃப் பிளைட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிம்டம். ஃப்ரூட் ராட்டு, டைபேக்கு, ட்விக் பிளைட்டு, இது எல்லாமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் மார்க் மாதிரி போட்டு டைப் ஆஃப் சிம்டம்ஸ் அப்படின்னு போட்டு இதை எழுதிட்டு அது உள்ளே வந்து அதை பற்றி எழுதினீங்கன்னா ஃப்ரூட் ராட்னா என்ன, ஃப்ரூட் ராட்னா அதுலேயே இருக்குது ஃப்ரூட் ராட் ஆகிறது. ஸோ அதை பற்றி எழுதணும். ஓகேங்களா. ஃபங்கல் மேட் அப்படின்னு சொல்லணும் இதில் ஒரு வார்த்தை ஃப்ரூட் ராட்டில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொலிட்டோட்ரைக்கம் வந்து ஒரு மேட்டு மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுமாம் அந்த ஃப்ரூட்டில். ஓகேங்களா. ஒரு பாய போட்ட மாதிரி வரும். ஸோ சில்லி பொறுத்த வரைக்கும் அது இம்பார்ட்டன்ட். சில்லி லீஃப்கல் வைரஸ் தெரியும் உங்களுக்கு, வெக்டர் என்னங்கிறது. ஒயிட் ஃப்ளை கூடவே ஒன்று சொல்லுவீங்களே சேர்த்து இதில், ஜெமினி வைரஸ். ஓகேங்களா. ஓகே. அடுத்து டர்மரிக் பொறுத்த வரைக்கும் லீஃப் பிளாச், லீஃப் ஸ்பாட். டர்மரிக் லீஃப் ஸ்பாட் கேட்டாங்கன்னா கொலிட்டோட்ரைக்கம். ஓகேங்களா. லீஃப் பிளாச்னா தான் டேஃப்ரினா. அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்டிங் பாடி தான் நேக்கட் ஆசை. ஓகேங்களா. நோ ஸ்கோகார்ப்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ரூட்டிங் பாடி தான், ஒன்றுமே இல்லை. அதை வந்து நோ நேக்கட் ஆசைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஜிஞ்சர் ரைசோம் ராட்டு. ஆனியன் கார்லிக். ஓகேங்களா. ஆனியன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் எதிர்பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்மட்ஜின்னு ஒன்று சொல்லுவாங்க, கொலிட்டோட்ரைக்கம் சிர்சினன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ரெட்டு ஸ்கேலி ஆனியன்ஸ் வந்து அதுக்கு சசப்டபிள். ஓகேங்களா. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் வந்து 2 ஆனியன் இருக்கும், வெள்ளை கலர் ஆனியன் ஒன்று, சிவப்பு கலர் ஆனியன் ஒன்று. ஓகேங்களா. அதில் சிவப்பு கலர் ஆனியன் வந்து கருப்புட்ட நோய் பார்த்தீங்களா, ஸ்மட்டு கிடையாது, ஸ்மட்ஜு டிசீஸ்க்கு வந்து கொலிட்டோட்ரைக்கம் ஸ்மட்ஜுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த கருப்பு கலர் ஆனியன், சிவப்பு கலர் ஆனியன் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அது எதனாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபீனால் இருக்கும், ஃபீனாலிக் தியரின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து காரணம். ஸோ இது கேட்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் இது வந்து ஆனியன் ஸ்கேல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பொறுத்த வரைக்கும் பேசல் ஸ்டெம் ராட்னு ஒன்று சொல்லுவாங்க ஃபிசேரியம்னால. இந்த பேசல் ஸ்டெம் ராட் யாராவது ஈரோடு பக்கத்து உங்களுக்கு ராவே போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசீஸ்னால வந்து ஃபார்மர் வந்து புலம்புவாங்க. ஏன்னா இந்த ஃபிசேரியம் ஆக்சிஸ்பாரம் ஃபார்மர் ஸ்பெஷலிஸ்ட் சிபேர் பார்த்தீங்களா, இதை வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து கோழிக்கால் நோய் சொல்லுவாங்க. அந்த தாள் வந்து அப்படியே படுத்துரும் ஃபுல்லாகவே. ஃபிசேரியம் ஆக்சிஸ்பாரம் ஃபார்மர் ஸ்பெஷலிஸ்ட் சிபேர் பேசல் ராட் ஆஃப் ஆனியன், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இங்கே தெரியலனாலும் பின்னாடி ஒரு அவைக்கு யூஸ் ஆகும். அப்ளிகேஷன் பயோ கண்ட்ரோல் ஏஜென்சி ப்ராப்பராக கொடுத்தனாவே இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா சாயில் பண்ண பேத்தோஜன் ஃபிசேரியம்ங்கிறனால. ஓகேங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. வேறு என்ன ஆனியன்லன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் மொசைக் வைரஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. கார்லிக் மொசைக் வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை கேட்பாங்க. ஓகேங்களா. எவிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக், ஆனியன் ஸ்கேல்டு. ஓகேங்களா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அனதர் நேம் கேட்பாங்க. போன டைம் எழுதுனவங்களுக்கு தெரியும், மகாலியார் கொலிரோகான்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அல்கானட்டில். அதே மாதிரி இந்த இடத்துல அனதர் நேம்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்தே ஆகணும். ஸோ அதுபோல் இதை எடுக்கலாம். ஃபெனரோகமிக்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்தே ஆகணுங்க. ஸோ அதனால் லொராந்தஸ் பார்த்துக்கோங்க லைட்டாக. லொராந்தஸ் வந்து மேங்கோவில் இன்ஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. டென்ட்ரா ஆஃப் தி ஃபல்கேட்டான்னு படிப்போம். ஓகேங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேறு யாருக்காவது டைம் பாஸ் ஆகலை, கொஸ்டின் எழுதணும்னு நினச்சிங்கன்னா அந்த லொராந்தஸ் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா எலாபரேட் பண்ணி எழுதுங்க. அந்த க்ரௌ இருக்குது பார்த்தீங்களா, காக்கா. அந்த காக்கா வந்து லொராந்தஸோட ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் பண்ணி அந்த ஃபீக்கல் இருக்குல்ல, அந்த ஃபீக்கலை வந்து ட்ரீ மேலே போட்டுச்சுன்னா அங்கே தான் ஜெர்மினேட் ஆகும் சீட்ஸு. அந்த மாதிரி சும்மா கூட போட்டு வைங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த
இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த கிராப் தான் லொராந்தஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. வேறு என்ன, சிட்ரஸில் வந்து கஸ்குட்டா இன்ஃபெக்ட் பண்ணும். அது வந்து டோட்டல் ஸ்டெம் பேராசைட்டு. ஓகேங்களா, கஸ்குட்டாங்கிறது. லொராந்தஸ்ங்கிறது பார்ஷியலாக தான் ஸ்டெம்மில் வந்து வீங்கி போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸ்டெம், அதுதான் வந்து பார்ஷியல் பேராசைட்டு. டோட்டல் பேராசைட்டுங்கிறது அந்த மரம் ஃபுல்லாகவே அப்படியே கவர் ஆயிரும், அதுதான் டோட்டல். அந்த மரத்தில் பாதி பகுதியை மட்டும் ஒரு ஸ்டெம்மில் மட்டும் வளர்ந்ததுன்னா அது பார்ஷியல் ஸ்டெம் பேராசைட், அதுதான் லொராந்தஸ். கஸ்குட்டா ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேறு என்ன ஃபெனோரோகமிக் பேராசைட்ஸ், சுகர் கேனில் வந்து ஸ்ட்ரைகா வருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, ஸ்ட்ரைகா கொடுப்பாங்க, சுடுமல்லின்னு சொல்லுவாங்க தமிழில், ஸ்ட்ரைகா. அது கேட்கலாம், கேட்டாங்கன்னா அப்படியே சுகர் கேன் போட்டு கீழே வந்து சைடில் பெனிட்ரேட் பண்ணி க்ரோ ஆகிற மாதிரி வரைஞ்சிருங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து காடமம். காடமம் பொறுத்த வரைக்கும் கட்டை டிஸ் ஆஃப் காடமம், அதாவது காடமம் மொசைக் வைரஸ் சொல்லுவாங்க. கட்டை மீன்ஸ் டிஸார்டருங்க, அது கேட்பாங்க, டிஸ்ஆர்டர். ஓகேங்களா, பேரலாக வந்து லீஃபில் வந்து மொசைக் ப்ரொடியூஸ் ஆகும், இதுதான் பெக்குலியரான சிம்டம். இது எழுதினீங்கன்னாவே போதும். காமனாக வைரல் டிசீஸ்க்கு எழுதக்கூடிய சிம்டம் எழுதணும், ஸ்டண்டட் க்ரோத்து, ஆஸ்டட் க்ரோத்து, எல்லோயிங்கு, அது எல்லாமே காமனாக வரும். அது இந்த வார்த்தைகள் வந்து எல்லா வைரல் டிசீஸ்க்குமே பொருந்தும். ஓகேங்களா, இது வந்து காடம் பொறுத்த வரைக்கும். கொரியாண்டர் பொறுத்த வரைக்கும், கொரியாண்டரில் ஒரே ஒரு டிசீஸ் தான் இம்பார்ட்டன்ட், எதிர்பார்க்கலாம் இதையும் 3 மார்க்கில். கொரியாண்டர் ஸ்டெம்கால். இதில் என்ன இம்பார்ட்டன்னா, ஸ்டெம்கால்னு அதிலே இருக்குது, ஸோ கால்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, பிஹெச் 7.0 நியூட்ரல் பிஹெச்சில் தான் அந்த டிசீஸ் வருமா பாருங்கள். அப்போ நியூட்ரல் பிஹெச் இருக்கிற சாயிலாக தொலைவு பிடிச்சி தான் அந்த டிசீஸ் வருமாமா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரோட்டோமைசிஸ், இது ஃபங்கை தான். ஓகேங்களா, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். புரோட்டோமைசிஸ், மேக்ரோஸ்போரஸ், இதுவுமே வந்து ஆக்டாசி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஆக்டாசி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர். பெப்பர் பொறுத்த வரைக்கும் குயிக் வில்ட்டு, ஸ்லோ வில்ட்டுன்னு சொல்லுவாங்க. குயிக் வில்ட்டுன்னா பைட்டோப்தொரா. ஓகேங்களா, குயிக் வில்ட், பைட்டோப்தொரா கேப்சிசி, அதுதான் வந்து குயிக் வில்ட் ஆஃப் பெப்பர். ஓகேங்களா, கேப்சிசி. ஏன்னா பெப்பரும் சில்லியும் ஒரே ஃபேமிலியில் தான் வரும். மிளகாய் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மிளகுக்கு பதிலாய் அதை தான் மிளகாயின்னு சொல்லி தமிழ் நேம் வந்ததாக கூட சில பேர் சொல்லுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. பட் இங்கே வந்து பைட்டோப்தொரா கேப்சிசி எழுதாலும் கரெக்டு தான். ஓகேங்களா, அடுத்து வந்து ஸ்லோ வில்ட்டுங்கிறது நெமட்டோட்னால ப்ரொடியூஸ் ஆகும். காடமம், கொரியாண்டர் பார்த்துச்சு, பிளாக் பெப்பர், பீட்டில் ஒயின் அதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட் கிடையாது. ரோஸ் பிளாக் ஸ்பாட்டு, ஜாஸ்மினில் வந்து செர்கோஸ்போரலி ஸ்பாட் அண்ட் பாக்டீரியலி ஸ்பாட் ஆஃப் ஜாஸ்மின். அடுத்து இம்பார்ட்டன்ட் கிராப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டோர்டு கிரைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேரியா, ஆஸ்பர்ஜில்லஸ், பெனிசிலியம், இந்த போஸ்டரஸ் பேத்தஜன் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எழுதுங்க. இந்த பெனிசிலியம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பெனிசிலியம் இட்டாலிக்கம்னு ஒன்று சொல்லுவோம். ப்ளூ மோல்ட் ஆஃப் சிட்ரஸ். அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் மோல்டு நிறையா இருக்குது. அந்த ப்ளூ மோல்டு மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இட்டாலியில் இருக்க கடல் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதனால் ப்ளூ மோல்டு அப்படின்னாவே பெனிசிலியம் இட்டாலிக்கம். ஓகேங்களா, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு கேட்கலாம் அந்த கொஷின். அது எல்லாமே வந்து போஸ்டர் பஸ்ட் எழுதலாம். சீஸ் ஆஃப் ஸ்டோர்டு கிரைன்ஸு, அதுதான் ஆல்டர்னேரியா, ஹெலிமிந்தோஸ்போரியம், அது எல்லாமே ஸ்டோர்டு கிரைன்ஸ் வரும். பட் இங்கே வந்து ஸ்டோர்டு கிரைன்ஸில் நமக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பல்சஸும் வீட்டு தான் நமக்கு கிரைன்ஸில் இருக்குது. அப்படிங்கிறப்ப அஸ்கோகைட்டா பிளைட்டு, அப்புறம் கர்னல் பண்ட்டு, லூஸ் மட்டு, அந்த மாதிரி எழுதலாம். அப்படி கேட்டாங்கன்னா, ஓரியன்டாக கேட்டாங்கன்னா எழுதுங்க. ஓகேங்களா, அடுத்து மஷ்ரூம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாச்சு. கல்டிவேஷன்ஸு, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து படிக்கிறதுனா படிங்க, பட் இல்லைனா ஆப்ஷனில் விட்டுறலாம். ஏன்னா மேலே இருக்க கொஷினே போதும், மோர் தென் அது தேவையில்லை. பெஸ்ட்டு கேட்டாங்கன்னா வந்து ஸ்கேரிடு ஃப்ளை, ஃபோரிடு ஃப்ளைன்னு எழுதுங்க, அது 2 எழுதுனீங்க போதும். அப்புறம் வேறு என்ன, சில இன்செக்ட் ஹவுஸ் ஃப்ளைஸ் கூட சம்டைம் உள்ள இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணும். அப்புறம் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் சூடோமோனாஸ் க்ரியேட் பண்ணும். அப்புறம் வாட்டர் லீக்கிங் சிம்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. சூடோமோனாஸும் க்ரியேட் பண்ணும், ட்ரைகோடர்மா க்ரியேட் பண்ணும், ப்ளூ மோல்டு, அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. சும்மா பார்த்துக்குங்க ஒரு கிளான்ஸ். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ சின்னதாக ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் லைட்டாக பார்த்துக்குவோம். இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி அட்டன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா, நீங்களும் பாருங்கள். ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லூத்ரா சோலார் ட்ரீட்மெண்ட்டு. இந்த லூத்ரா சோலார் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஸ்பெசிஃபிக்கலான டிசீஸ்க்கு வரும். அப்படி தெரியல அப்படின்னா வந்து இதில் எது ஒன்று ஆப்ஷனில் வந்துட்டு கொஷின் தெரிஞ்சுதுன்னா பாருங்கள், அப்படி இல்லைனா ஆப்ஷனில் எது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குங்கிறத நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டிசீஸ் குறித்து வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரேப்ஸில் அப்படின்னா வந்து கிரேப்ஸ் டவுனி மில்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இன்டர்னலி சீட் போன். ஸோ அந்த இன்டர்னலி சீட் போனுங்கிறனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து கில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து லூத்ரா சோலார் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, அடுத்து இந்த கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். டைகர் ஸ்ட்ரைப் இஸ் த கேரக்டர் சிம்டம் ஃபார், ஆல்ரெடி சொன்னேன் காட்டன் நடத்தும் போதே, வெர்டிசிலியம் வெல்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் சொல்லிடுவீங்க. கொலிட்டோட்ரைக்கம்,
பல்கேட்டம். அழுகல் டிசீஸ், அழுகல்ங்கிறது காடமம், காடம்ங்கிறது நம்ம ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஏலக்காயின்னு இருக்குது, காய் அழுகுச்சுன்னா அது பேர் ஆந்த்ரகனோஸ் தானே. ஓகேவா? ஓகே. அடுத்து கிராஸ் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ங்கிறது இது நீங்கள் இண்டிகா பிரின்சிபல்ஸில் படிச்சிருக்கணும், பட் பிரின்சிபல் குறித்து ஆன்லைனில் படிச்சிட்டிங்க. பட் இருந்தாலும் கிராஸ் ப்ரொடக்ஷனுங்கிறது சிட்ரஸ் ட்ரெஸ்டிசா வைரஸ்க்கு. ஓகேங்களா? ஓகே. கொலிட்டோட்ரைக்கம் கேப்சிசி இப்போ தான் சொன்னோம் உங்களுக்கு. கேப்சிசி அப்படிங்கிறது வந்து இதுக்கும் வரும், நம்மளுடைய பெப்பர்லேயும் வரும். பட் இருந்தாலும் வந்து கேப்சிசின்ங்கிறது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கலாக வந்து இதுலேயும் இன்ஃபெக்ட் பண்ணும். சில்லியில். ஓகேங்களா? சில்லி கிராப்பில் வந்து 3 டைப் ஆஃப் சிம்டம்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, சில்லி ஃப்ரூட் ராட்டு, ஆந்த்ரகனோஸ், டைபேக், இது எல்லாமே தான் வரும். ஸோ அதனால் ஆல் தி அபவ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபைடு பாக்டீரியல் டிசீஸு. ஓகேங்களா? இதில் வந்து ஓவரால் எழுதுங்க. ஓகேங்களா? நம்ம ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள் இதுவும் சொன்னேன் நடத்தும் போது உங்களுக்கு, டீச்சே பரில் அப்படிங்கிறது. அடுத்து ஃபங்கி ரெக்கமெண்டட் ஃபார் த பவுட்ரி மில்டியூ ஆஃப் ஆப்பிள். ஓகேங்களா? ஆப்பிளுக்கு நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. ஓகேங்களா? என்ன ஃபங்கிசைட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? டினோ கேப். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொடைன்ங்கிறது வந்து ஆப்பிள் ஸ்கேபுக்கு, இங்கே டினோ கேப். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசல் ஆர்கானிசமாக பாக்டீரியல் வில்ட் ஆஃப் குக்கர் பிட்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எர்வினா ட்ரக்கிஃபைலா. இது ஏன் இந்த கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு கொஷின் வந்து ஃபங்கல் டிரான்ஸ்மிட்டிங்லேருந்து ஒன்று கேட்டே ஆகணும். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் பீட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியல் டிசீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். மோஸ்ட்லி பாக்டீரியம் எல்லாமே ஊண்டு மூலியமாக, ஏர் மூலியமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஒரு பூச்சி மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதனால் இதை கேட்டிருக்காங்க. காசல் ஆர்கானிசமாக பாக்டீரியல் வில்ட் ஆஃப் குக்கர் பிட்ஸ். ஓகேங்களா? எர்வினா ட்ரக்கிஃபைலா. பி ஆப்ஷன், ஏ ஆப்ஷன். சரி, இதில் ஏன்னு கொடுத்துருக்காங்க, பட்டு ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, எர்வினா ட்ரக்கிஃபைலா தான் ஆன்சர். கிராக்கிங் ஆஃப் பெரிஸ், இது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பவுட்ரி மில்டியூ. ஓகே. அடுத்து ரெட் ஸ்கேல் ஆஃப் ஆனியன் ரெசிஸ்டன்ட் டு ஸ்மட்ஜு. ஆல்டர்னேட் ஹோஸ்ட் ஃபார் ஸ்டெம் ரெஸ்ட் ஆஃப் பார்பரி வந்து யூரோப்பியன் பார்பரி. ஓகேங்களா? ஸ்டெம் ரெஸ்ட்டுக்கு வந்து யூரோப்பியன் பார்பரி. நெக்ஸ்ட் இது ஸ்டேப் ஆஃப் ஆல்டர்னேரியா கொனிடியா. போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் செப்பரேஷன் இருக்குன்னு சொன்னேன். அதுதான் மியூரிஃபார்ம். எதுக்கு சொன்னேன்னு புரியுதா உங்களுக்கு? மியூரிஃபார்ம். ஏ மட்டும் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா? ஓகே. ஏசெக்ஸுவல் ஃப்ரூட்டிங் பாடி ப்ரொடியூஸ்டு பை த மேக்ரோஃபோமினா ஃபேசியோலினாரிஸ். மேக்ரோஃபோமினாங்கிறது பிக்னிடியம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து காசல் ஆர்கானிசம் ஒரு ஒயிட் பிளிஸ்டர் ஆஃப் ஃபஸ்ட்டு அல்புகோ கேண்டிடா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ராமுலேரியா ஆயோலா. இது வந்து கிரே மில்டியூ. இது ஒரு இம்பார்ட்டன்ட், அதளவு கிடையாது, பட் சயின்டிஃபிக் நேம்காக கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, எல்லாருமே வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் பெனிசிலியம் அப்படி போயிருப்பீங்க. ரேமுலேரியாங்கிறது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதனால் இது கேட்க பாசிபிள்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேமுலேரியாங்கிறது கிரே மில்டியூ. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 5 செல்டு கொனிடியானா நம்ம பெஸ்ட்லோசியாப்சிஸ். ஓகேங்களா? பெஸ்ட்லோசியா தான் வரணும், தப்பாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். 5 செல்டு கொனிடியானா பெஸ்ட்லோசியா, 6 செல்டு கொனிடியா தான் பெஸ்ட்லோசியாப்சிஸ் வரணும். பட் இது கொஞ்சம் கரெக்ட் தப்பு. பட் இங்கே இருக்கிற ஆன்சர்ஸ் படி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்லோசியாப்சிஸ் தான். செர்கோஸ்போராங்கிறது வந்து த்ரெட் மாதிரி இருக்கும், அதில் நிறைய செப்டேஷன் இருக்கும். ஆல்டர்னேரியா உங்களுக்கு தெரியும், மியூரிஃபார்ம் டிக்டியோஸ்போருங்கிறது. கொலிட்டோட்ரைக்கம் அசோலே ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட்லோசியா தான். இதை வச்சு நீ எலிமினேட் கூட பண்ணலாம், தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக எழுதலாம். ரெட் ரஸ்ட்டுங்கிறது வந்து ஃபங்கல் டிசீஸ் கிடையாது, அது வந்து ஆல்கல் டிசீஸ். ஓகேங்களா? ஓகே. வெறும் ரஸ்ட்னா ஃபங்கல் டிசீஸ். ரெட் ரஸ்ட்டு, ஒயிட் ரஸ்ட்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஃபங்கல் தான். ஓகேங்களா? பட் ஓமிசிட் ஃபங்கல். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு செயின்ஸ் ஆஃப் பேரல் ஷேப்டு ஹைலின் கொனிடியா. செயின்ஸ் ஆஃப் கொனிடியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய எரிசிஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. ஃபெனரோகமிக் பேராசைட் இன்ஃபெக்டிங் சுகர், இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, சுகர் கேனில் வந்துட்டு ஸ்ட்ரைகா. அடுத்து ஃப்ளஜல் அலமெண்ட் ஆஃப் எர்வினியா கேட்டாங்க பார்த்தீங்களா. எர்வினியாங்கிறது நம்மளுடைய ஃபயர் பிளேட் காஸ் பண்ணும். பெரிட்ரைக்கஸ் டைப் ஆஃப் ஃப்ளஜல்லா. கேசிங் அப்படிங்கிறது இப்போ சொன்னேன் உங்களுக்கு, பட்டன் மஷ்ரூம் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப கேசிங் ப்ராக்டிசஸ், இதை கேட்கலாம். ஓகேங்களா? கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து ஸ்டெம் கால் ஆஃப் கொரியாண்டர். ஓகேங்களா? புரோட்டோமைசிஸ் மேக்ரோஸ்போரஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஷூட் கன்வெர்டட் இன்டு லாங் விப் லைக் டஸ்டி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேனில் நடுவில் இருக்கிற போர்ஷன் வந்து கல்மு அப்படிம்பாங்க. அந்த கல்மை இன்ஃபெக்ட் பண்ணுறது கல்மிகுலஸ் மட்டு. ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. விப்ஸ் மட் ஆஃப் சுகர் கேன். ஓகேங்களா? யுஸ்டிலாகோ சிட்டாமினே. ஓகேங்களா? ஓகே. கிரே பாயிண்ட் ஃபேமிலி வைரஸ். இங்கே பொறுத்த வரைக்கும் நெமட்டோடு வந்து 2 நெமட்டோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஆங்குலினா டெட்டிசி, அங்கே படிச்சிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பக்கத்து வந்து கிரே பாயிண்ட் ஃபேமிலி வைரஸ். இது நான் யூஜி படிக்கிற காலத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன் இந்த கொஷின். டேகர் நெமட்டோடுன்னு சொல்லி ஒரு நெமட்டோடு, DAGGER, டேகர் நெமட்டோடு. ஜிப்னிமா இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அடுத்து குயிக் வில்ட் ஆஃப் பெப்பர் குயிக் வில்ட் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்கோம், பைட்டோப்தோரா. ஓகேங்களா? கேப்சினாலும் கரெக்டு தான், பட் பால்மிவராவும் கரெக்டு தான். நேக்கட் ஆசைங்கிறது டாஃபரினால ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து டிப்ளோகார்பான் அப்படிங்கிறது வந்து ரோஸ் பிளாக் ஸ்பாட்டு.
சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர்பிளாசியா. ஓகேங்களா. 29 கொஸ்டின். சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஒயிட் பிளிஸ்டர் ஆஃப் ரேடிஸ். அது அடுத்து ஜாக் ஃப்ரூட் ராட் உங்களுக்கு தெரியும், ரைசோபஸ் ஆட்ரோகார்பி. அவ்வளோதான். பாருங்கள், ஆஃப் மார்க்கே நம்மளால் அட்டன் பண்ண முடியுது. நம்ம ஆக்சுவலாக மெயின் கொஸ்டினுக்காக தான் பார்த்தோம், பட் ஆஃப் மார்க்கே அட்டன் பண்ண முடியுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்த எக்ஸ்பிளைன் த சிம்டம்ஸ் ஆஃப் அனாரோகமிக் கேரக்டர்ஸ் பேத்தோஜெனிக் கேரக்டர்ஸ் ஆஃப் புல்லு டிசீஸ் ஆஃப் பிளாக் பெப்பர். அது எழுதிடுவீங்க. புல்லு டிசீஸ்னால் அந்த ஆந்த்ரகனோஸ் அதை பற்றி எழுதிடுவீங்க. ஃப்ரூட்டில் இன்ஃபெக்ஷன் வரும் அதெல்லாமே. அடுத்து நான் கேட்ட மாதிரி கேட்டாங்க பார்த்தீங்களா கொஸ்டின்ஸ், எடிபிள் அண்ட் பாய்சனஸ் மஷ்ரூம் அது எழுதிடலாம். கட்டை டிசீஸ் ஆஃப் காடமம், சிட்ரஸ் கேன்கரு. அப்புறம் டிஸ்கிரைப் த சிம்டம்ஸ் ஆஃப் பேத்தோஜெனிக் கேரக்டர் பவுல்ட்ரி மில்டியூ, நோனி மில்டியூ, கிரேப்ஸ். இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் எலாபரேட் த சிம்டம்ஸ் ஆஃப் பேத்தோஜெனிக் கேரக்டர்ஸ் பார்த்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபயர் பிளைட் ஆஃப் ஹேபிள் அண்ட் பியர். ஃபயர் பிளைட் உங்களுக்கு தெரியும், பேக்டீரியல் டிசீஸ். அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்? இன்ஃபெக்டான பிளான்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். அதெல்லாம் வந்து இன்ஃபெக்டட் பிளான்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் ப்ராக்டிஸ். ஹனி பீஸ் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த இன்செக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அதெல்லாமே பார்த்துக்கலாம். ட்ராயிங் த கொனிடியா ஃபாலோ பேத்தோஜன். இது இந்த மாதிரி கேட்க பாசிபிள் ரொம்ப கம்மி. ஏன்னா கொனிடியல் கேரக்டர்லாம் கேட்டால் அது ஃபண்டமெண்டல், இங்கே கேட்க பாசிபிள் கம்மி தான். ஸோ அதனால் அதை கூட சாய்ஸில் விட்டுடலாம். எக்ஸ்பிளைன் த பேத்தோஜெனிக் கேரக்டர்ஸ் ஆஃப் பர்பிள் பிளாச் ஆஃப் ஆனியன், சில்லி ஆந்த்ரக்னோஸ். பர்பிள் பிளாச் அப்படிங்கிறது தான் ஆனியன் ஸ்கேல்டு. சாரிங்க, மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா. போன இதில் பர்பிள் பிளாச் தான் ஆனியன் ஸ்கேல்டு, ஸ்மட்ஜ் கிடையாது. ஓகேங்களா. ஆனியன் ஸ்கேல்டுங்கிறது பர்பிள் பிளாச் ஆஃப் ஆனியன், ஆல்டர்னேரியா பொரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சில்லி ஆந்த்ரகனோஸ், கொலிட்டோட்ரைக்கம் கேப்சிசி. பர்பிள் பிளாச் ஆல்டர்னேரியாங்க உங்களுக்கு தெரியும், யூனிஃபார்ம் டிக்டோஸ்பரி கொனிடியா, தேங்காய் குடும்பமாக இருக்கும் பார்த்தீங்களா அது. அண்ட் சில்லி ஆந்த்ரகனோஸ். அண்ட் ரைட் த சிம்டம்ஸ் அண்ட் பேத்தோஜெனிக் கேரக்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கசாவா டியூபர் ராட்டு. டியூபர் ராட்னா இது கொஞ்சம் உள்ளே வரும், பட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த சிம்டம் பேத்தோஜெனிக் கேரக்டர் ஃபார் த பேக்டீரியல் பைட் ஆஃப் காட்டன், பிஎல்பி படிச்சிட்டோம், ஆங்குலர் ஸ்பாட் ஆஃப் காட்டன். அண்ட் டிஃப்ரென்ஷியேட் த லீஃப் ரஸ்ட் அண்ட் ஸ்டெம் ரஸ்ட் ஆஃப் வீட்டு. இது டிஃப்ரென்ஷியேட் கேரக்டரில் ஒன்று கேட்டே ஆகணும். மேலே பவுடரி மில்லி, டவுனி மில்லி கேட்டிருக்கனால மோஸ்ட்லி வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் கீழே இன்னொன்று கேட்க பாசிபிள் கம்மி தான். ஓகேங்களா. ஓகே. தி சிம்டம்ஸ் ஆஃப் பேத்தோஜெனிக் கேரக்டர்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் ரஸ்ட் அண்ட் பீச் லீஃப் கல். ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் குக்கும்பர் மொசைக் வைரஸ் அண்ட் பொட்டேட்டோ லீஃப் ரோல் வைரஸ். படித்தோம் பார்த்தீங்களா, அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க் கொஸ்டினில் பாருங்கள், நீங்களே பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸ் டிசீஸ் ஆஃப் மேங்கோ அண்ட் எக்ஸ்பிளைன் த சிம்டம்ஸ் ஆஃப் பேத்தோஜெனிக் கேரக்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மேங்கோ ஆந்த்ரகனோஸ். இப்போ மேங்கோ அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு மேங்கோ ட்ரீ வந்து மைண்டில் வரணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன லீஃப் இருக்கா, லீஃபில் வந்து பவுடரி மில்டியூ, லீஃபு கீழே வந்து ரஸ்ட்டு, ஒயிட் ரஸ்ட் வரும், சூட்டி மோல்டு வரும், வேறு என்னென்ன வரும், பாக்டீரியல் லீஃப் ஸ்பாட் வரும், அப்புறம் வேறு என்னென்ன வரும் லீஃபில் அது வரும். அப்புறம் ஸ்டெம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைபேக் வரும். அப்புறம் வேறு என்னென்ன ரூட் ராட் கூட மோஸ்ட்லி வராது. ஓகேங்களா. அப்புறம் கேனோடர்மா இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரீயில் வளரும், அதுதான் ரூட் ராட் சொன்னேன். ஓகேங்களா. அதெல்லாமே மைண்டில் வரணும். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஆந்த்ரக்னோஸ் பற்றி ஃபுல்லாக எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரைட் டீட்டெயில் அபவுட் த டெக்னாலஜி ஆஃப் மில்கி மஷ்ரூம். மில்கி மஷ்ரூம் கேட்டாங்கன்னா அதே மாதிரி தான், பட் டெம்பரேச்சர் மட்டும் சேஞ்ச் ஆகும். கேசின் ப்ராக்டிசஸ் அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே மாறும். ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. அண்ட் லிஸ்ட் அவுட் த டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் இன் டீட்டெயில் ஆஃப் லேட் பைட். பார்த்தீங்களா, நான் நடத்தின லைஃப் சைக்கிள்லேருந்து ஒரு லைஃப் சைக்கிள் கேட்டாங்களா. ஓகே. அண்ட் ரைட் த அபவுட் த ஜாஸ்மின் டிசீசஸ். இந்த மாதிரி மைனர் டிசீஸ் மோஸ்ட்லி 5 மார்க்கில் கேட்க பாசிபிள் ரொம்ப கம்மி தான். மேஜர் டிசீஸ் தான் கேட்பாங்க நான் கேட்டிருக்க மாதிரி. பட் இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர், சும்மா பார்த்து வச்சுப்போம். ஓகேங்களா. இதில் உங்களால் எத்தனை கொஷின் அட்டன் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு 1 அட்டன் பண்ணிடலாம், அண்ட் தென் தேர்டு 1 அட்டன் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 கொஷின் 3ல் வந்து நமக்கு 1 அட்டன் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கிறது C2வா C4ங்கிறத கொஞ்சம் டிஃபிகல்ட்னஸ் இருக்கும். ஏன்னா டெக்னாலஜி ஆஃப் மில்கி மஷ்ரூம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் உள்ளே வேறு டெக்னாலஜி கொண்டு போகணும், ஃபார்மலின் ஸ்ப்ரே அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுபோல் ஜாஸ்மின் டிசீஸஸ் எழுதிடலாம். ஜாஸ்மின் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளான்ஸ் விட்டுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி நான் சொன்னது தான் உங்களுக்கு இருக்கும். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜாஸ்மின் ஃபில்லோடி படித்தோம், ஜாஸ்மினில் பாக்டீரியல் ஸ்பாட்டு, ஜாஸ்மினில் ஃபங்கல் ஸ்பாட்டு, அதுதான் வரும். ஓகேங்களா. வேறு என்ன, ஸ்டெம் ராட்டு, ரூட் ராட், மேக்ரோஃபோமினா ரூட் ராட்டு, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டிசீஸ் மட்டும் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். ஒரு 4 டிசீஸை பற்றி எழுதினீங்கன்னா போதும். இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து பொதுவாக பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் ஸ்பாட் அண்டு இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும், இல்லை வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் ஆல். ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ ஃபார் ஆல்.